அப்படின்னா என்ன, அதில் எஸ்பெஷலி பார்த்தோன்னா லாஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு 6 விதிகள் பார்த்துருப்போம். பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை, இது ரொம்ப முக்கியமானது. யூனிவர்ஸ் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றிய கொள்கை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சோலார் சிஸ்டம் பற்றி பார்க்கக்கூடிய 2 கொள்கைகள். ஒன்று ஹீலியோசென்ட்ரிக் மாடல், இன்னொன்று ஜியோசென்ட்ரிக் மாடல். ஜியோசென்ட்ரிக் அண்டு ஹீலியோசென்ட்ரிக் மாடல். சரிங்களா? ஹீலியோசென்ட்ரிக் மாடல். தென் முக்கியமாக பார்த்தோன்னா லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். பிளானட்டரி மோஷன், கோள்களின் இயக்க விதிகள். இதில் ஒரு 3 விதிகள் பார்த்தோம். கெப்லருடைய 3 விதிகள், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஆக இந்த லாஸ், அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் இந்த விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இருக்குது. இப்போ ஈவன் இப்போ பிக் பேங் தியரி மட்டும் இல்லைல்ல, சரிங்களா? அதுபோக ஹப்பிள்ஸ் தியரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய தியரிகள் அதில் இருக்கத்தான் செய்யுது. ஹப்பிள்ஸ் தியரி கூட அப்போ தான் பார்த்தோம். என்னது, பேரண்ட விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அட் த சேம் டைம் வந்து யூனிவர்ஸில் வந்து கேலக்ஸி வந்து ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்லியிருப்பார். யார்? ஹப்பிள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஹப்பிள் அவர் தான் வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பார். எக்ஸ்பேண்டிங். அட் த சேம் டைம் வந்து யூனிவர்ஸில் நம்மளுடைய கேலக்ஸி அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்ட். கேலக்ஸி அப்படிங்கிறது அண்டம் இருக்கு இல்லையா, இந்த அண்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லியிருப்பார். சாரி, ஸ்மால் பார்ட்ஸ் அப்படிங்கிறது அவர் தான் சொல்லியிருப்பார். அப்போ இதெல்லாம் வந்து ஹப்பிள்ஸுடைய கொள்கைகளில் வரக்கூடியது. ஹப்பிள்ஸ் தியரி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கேலக்ஸினா என்ன, கான்ஸ்டலேஷன்னா என்ன, தென் வந்து கான்ஸ்டலேஷன் எத்தனை அக்செப்ட் பண்ணப்பட்டது, அது எல்லாமே ஒரு ரிவிஷன் மாதிரி தான். 88 கான்ஸ்டலேஷன்ஸ் ஆர் அக்செப்டபிள், இதெல்லாம் ஓகே ஃபைன். அடுத்து பார்க்கும்போது ஸ்டார்ஸை பற்றி பார்த்தோம். தென் வந்து யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ யூனிட்ஸ் அப்படி பொறுத்தளவு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஒரு லைட் இயர், பார்செக் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதனுடைய வேல்யூஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூஸ் நல்லா படிச்சு வச்சுக்கணும். முக்கியமாக 3க்கும், அதில் எஸ்பெஷலி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர், இந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக கொஸ்டினில் கேட்பாங்க. மீட்டருக்கும் படிச்சுக்கணும், கிலோமீட்டருக்கும் படிச்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ திஸ் இஸ் கிளாஸ் 5 சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு கோர் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான். இதில் இருந்தால் கொஸ்டின் அதிகப்படியாக கொஸ்டின் கேட்பாங்க. கோர் ஏரியா அப்படின்னாலே அதிகப்படியாக கொஷின்ஸ் இதில் இருந்தால் கேட்பாங்க. இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபுல் பிளட்ஜராக, அதாவது கொஞ்சம் நல்லாவும் படிக்கணும். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ சோலார் சிஸ்டம் ஓரளவு அதாவது தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா விசிபிள் ஆகிட்டுருக்கு. சோலார் சிஸ்டம்னா என்னென்ன, இது ஃபுல்லாகவே சோலார் சிஸ்டம் தான். நாட் ஒன்லி சன் அண்ட் த எர்த். நம்மளுக்கு என்னென்ன தெரியுதுன்றது அப்படி மேலே எழுதலாம். இப்போ சன்னு தெரியுது, சூரியன், சரியா? அப்போது சன், then planets, ஓகே. பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம், மெர்க்குரி, வீனஸ், எர்த் அப் டு அப்படி பார்த்தோம்னா நெப்டியூன் வரையும் பிளானட்ஸ். அப்போ சன் அண்ட் பிளானட்ஸ் 2ம் சேர்ந்தது மட்டும்தான் சூரிய குடும்பமா அப்படின்னா கிடையாது. இதுவே ஒரு ஆப்ஷனில் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சன் அண்ட் பிளானட்ஸ் இது மட்டும் ஒரு ஆப்ஷனில் இருக்கும். அது போக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில், அதாவது அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. சிறுகோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்டிராய்ட்ஸ்னா சிறுகோள்கள், தமிழில் சிறுகோள்கள். ஓகேங்களா? அதுவும் ஒரு வகையான சோலார் சிஸ்டத்தில் அடங்கியுள்ள ஒரு பொருள் தான். அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்லையும் இப்போ மெர்க்குரி, வீனஸை விட்டுட்டு எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா நேச்சுரல் சேட்டலைட்ஸ், அதாவது மூன்ஸ் இருக்கும், நிலவுகள், அதுவும் இதுதான் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை உள்ளடக்கம் தான். அதுக்கடுத்து காமெட்ஸ் அப்படின்னா வால் நட்சத்திரம், அதுவும் சூரிய குடும்பத்துடைய ஒரு ஒன் ஆஃப் தி காம்பனண்ட்னா. அடுத்த டைம் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வந்து சின்ன சின்ன பாறை துகள்கள் காணப்படும். அதுக்கு பேர் வந்து மெட்டிரைட்ஸ் அப்படிங்கிறது. அதை நம்ம பார்ப்போம். மெட்டிரைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. இது என்ன மெட்டிரைட்ஸ் அப்படின்னா விண்கற்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோக வந்து குறுங்கோள்கள், டுவார்ஃப் பிளானட்ஸ், புள்ளக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளக்கோள் அல்லது குறுங்கோள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் பார்த்தோம் 9 பிளானட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 பிளானட்ஸ் தான் இருக்குது. அப்போ நெப்டியூன், ப்ளூட்டோன்னு ஒரு கோள் இருந்துச்சு. ப்ளூட்டோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முன்னாடி கோள் தான். பட் இப்போ வந்து டுவார்ஃப் பிளானட். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் குயிப்பர் பெல்ட் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். இந்த குயிப்பர் பெல்ட்டுக்குள்ளே தான் ஊட்ஸ் மேகம், ஊட்ஸ் கிளவுட் அப்படிங்கிறது இருக்கும். ஊட்ஸ் அதாவது OORTS, ஊட்ஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஊட்ஸ் கிளவுடானது தான் காமெட் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த குயிப்பர் பெல்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்போனால் சோலார் சிஸ்டத்தினுடைய எல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா குயிப்பர் பெல்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து அடுத்தடுத்த சோலார் சிஸ்டம். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சோலார் சிஸ்டம் டாபிக் ஓவர். கிளியரா? ஒவ்வொன்றா பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? ஸோ இங்கிலீஷில் இருந்து தமிழில் பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட் சூரியனை பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். என்ன சொல்கிறாங்க? சன் இஸ் அ ஸ்டார். சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் அல்லது ஒரு விண்மீன், இப்படி கூட சொல்லலாம். சரியா? சூரியன் என்பது ஒரு விண்மீன் அல்லது நட்சத்திரம், ரெண்டும் ஒன்று தான். தமிழ் மீடியம் ஞாபகம் வச்சுங்க. விண்மீன் கொடுக்கலாம் அல்லது நட்சத்திரம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை வருடங்களுக்கு முன்பாக தோன்றி இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 பில்லியன் இயர்ஸ் ago. ஓகே, 5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அக்கார்டிங் டு த பிக் பேங் தியரி. பெரு வெடிப்பு கொள்கையின்படி சூரியன் உருவாகி எத்தனை வருடங்கள் ஆயிருக்கலான்றாங்க? 5 பில்லியன் வருடங்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் அடுத்து வரக்கூடிய இந்த 2 பாயிண்ட்டும் நிறைய தடவை கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஜர் கேஸஸ், அதாவது சூரியனில் அடங்கியுள்ள முக்கியமான கேஸ் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். ஸோ நியர்லி பார்த்தோன்னா 3:1 ரேஷியோவில் இருக்கும். ஹைட்ரஜன் 3 பங்கும், தென் ஹீலியம் 1 பங்கும். அப்போ பார்த்தோன்னா 70% அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் 28% அளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜன் இதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, ஹைட்ரஜனும் சேர்ந்து 2 நியூக்ளியஸ் 1H2 plus to gives the helium. இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2 சிறிய உட்கருக்கள் இணைந்து ஒரு பெரிய உட்கரு உருவாவது பேர் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வினை தான் எதில் நடைபெறுது? சூரியனில் நடைபெறுது. ஓகே, அப்போ கேட்பாங்க நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் சூரியனில் நடைபெறும் வினை என்ன அப்படின்னு கேட்டோன்னா அணுக்கரு இணைவு அல்லது அணு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு வினை தான் சூரியனில் நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் எப்படி வந்து சூரியன் வந்து ஆற்றலை வெளியிடுகிறது, என்ன வினை மூலமாக ஆற்றலை வெளியிடுகிறது, இது எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா 99.8% ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூரியன் தான் இருக்குது. ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ், இது சூரியன் தன்னுடைய ஆரத்தில் எதிர்கடிகார திசையில் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா கேலக்ஸி சுற்றி வரும். அப்போ எதிர்கடிகார திசையில் கூட சொல்லிட்டு வருது. ரேடியஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 6,95,508 கிலோமீட்டர் அதனுடைய ரேடியஸ்னு தெரியும்ல. இதுதான் சூரியன் அப்படின்னா இது இந்த அளவுக்கு மட்டும் அதனுடைய கிலோமீட்டர் சொல்கிறாங்க. 1.3 மில்லியன் எர்த் கேன் ஃபில் இந்த சன். அதாவது ஒரு சன்னில் 1.3 மில்லியன் எர்த்து, அதாவது பூமியை உள்ளடக்க முடியுமா, அந்த அளவுக்கு சூரியன் பெரியது அப்படின்றாங்க. ஸோ கற்பனையில் கூட நம்மளால் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோ பெருசு. ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த இதில் எது கொஷின் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏரியா தான். அதாவது இதில் இருக்கக்கூடிய மேஜர் கேசஸ் அண்ட் இதில் இந்த எனர்ஜி ஆற்றல் வெளியிடுவதற்கான அந்த வினை என்ன வினை, இந்த வினையினுடைய ரியாக்ஷனே எழுதி வச்சுங்க. 1:2 + 1:2 gives the 2He4. 2 ஹைட்ரஜன் உட்கருக்கள் இணைந்து ஒரு பெரிய ஹீலியம் உட்கரு உருவாகுது. இதை தான் அணுக்கரு இணைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கரு இணைவு வினை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. த டைம் டேக்கன் டு சன் லைட் இயர் டு ரீச் த எர்த். அதாவது சூரியனுடைய லைட்டானது
எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 8.3 மினிட்ஸ் அல்லது 8 minutes 20 seconds அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா கண்டிப்பாக இருக்கிறதுலேயே ஸ்பீடாக எது போகும்? லைட்டு தான். லைட்டை விட ஸ்பீடாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போக முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ ரொம்ப ஸ்பீடாக போகிறது எது அப்படின்னா லைட் ஒன்லி. அப்போ அந்த லைட்டு எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 8.5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, இது ஒரு கொஸ்டின். சூரிய ஒளி பூமியை இடையே எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 8 நிமிடம் 20 வினாடிகள். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் எவ்வளோ இருக்குன்னா அப்ராக்சிமேஷன் 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பெரிஹீலியன். இது நம்ம ஆல்ரெடி கெப்லர்ஸுடைய செகண்ட் லெவலே பார்த்துருக்கோம். பெரிஹீலியன் என்ன, அப்ஹீலியன் என்ன? சன் இஸ் க்ளோசர் டு த எர்த், சன் இஸ் ஃபார் ஃப்ரம் த எர்த். இப்போ சூரியனுக்கு மிக அருகில் பூமி உள்ள நிலை வந்து பெரிஹீலியன், தொலைவில் உள்ள நிலைக்கு பேர் அப்ஹீலியன். சரிங்களா? அப்ஹீலியன். இது என்ன? சன் ஸ்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்ரி 11 இயர்ஸ், அதாவது சூரிய புள்ளிகள் ஒவ்வொரு 11 வருடங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு. எதனால் இது தோன்றுதுன்னா வித் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். மின்காந்த அலைகளின் விளைவாக ஒவ்வொரு 11 வருடங்களுக்கு ஒரு முறை சூரிய புள்ளிகள் என்ன, சூரியனில் ஒரு புள்ளி போல் தோன்றும் நிகழ்வு. சரிங்களா? ஒரு டாட் மாதிரி, இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி தோணும். என்னென்னா மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அந்த சூரியனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸினுடைய எஃபெக்டினால் வரக்கூடியது. ஓகேங்களா? மின்காந்த அலைகளின் விளைவாக தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த சன் ஸ்பாட்ஸ். இன்னொரு விஷயம் கூட இருக்குது, வரிகள் மாதிரி இருக்கும். அந்த வரிகளுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? லைனாக. சூரியன் இருக்குது அப்படின்னா இந்த லைனாக அந்த லைன்ஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஹோபர் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பிரான்ஹோபர் வரிகள்னால் என்ன அப்படின்னா சூரியனில் தோன்றக்கூடிய அந்த வரிகளுக்கு பேர். ஸ்பாட்டுக்கு பேர் சூரிய புள்ளிகள். இது எவ்ரி 11 இயர்ஸுக்கு தோன்றக்கூடியது. இது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒவ்வொரு 11 வருடங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த புள்ளிகளுக்கு பேர் சூரிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சன் ஸ்பாட்ஸ். ஓகேங்களா? சூரிய புள்ளிகள் எத்தனை வருடங்களுக்கு தோன்றும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை மாற்றி கூட கேட்கலாம். அதே மாதிரி சூரியனுடைய வெளிப்புற வெப்பநிலை, ஓகேங்களா, அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் சூரியன். சூரியனுடைய அவுட்டர், ஓகே, அந்த அவுட்டர் சர்ஃபேஸினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேஷன் பார்த்தோன்னா 6000 டிகிரி செல்சியஸ் அல்லது 6000 கெல்வின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ டெம்பரேச்சர் அவுட்டர் சர்ஃபேஸினுடைய சென்டர், வெளிப்புற வெப்பநிலை அப்படின்னு பேர். வெளிப்புற வெப்பநிலை. ஸோ இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல்கள். இந்த பிரான்ஹோபர் லைன்ஸ், தென் வந்து சன் ஸ்பாட்ஸ், இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியனை பற்றி கூட அந்த லேயர்ஸ் கூட கேட்கலாம். இப்போ லேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ யூனிட் ஆல்ரெடி இதை பார்த்தோம்ல, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னது? புக்கில் இருக்கக்கூடியது லைட் இயர் பர் செகண்ட். ஜஸ்ட் கூட பார்த்தலாம். லைட் இயர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 இயர் இன் வெஹிக்கிள் இஸ் ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகே, அதே மாதிரி பார்செக்னா என்னது? பார்செக்ஸ் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ் டு மெஷர் த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் அவுட் சைட் த சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள பொருட்களின் தொலைவை அளக்க பயன்படக்கூடிய ஒரு அலகு 3.26 லைட் இயர். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வானியல் அலகு அப்படின்னு பார்த்தோம்னா 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேயா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவே அப்படியே தமிழில் இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். இதில் இந்த சூரியனுடைய ஸ்ட்ரக்சர், இன்னர் கோர், மையம், ரேடியேட்டிவ் ஜோன், கதிர்வீச்சு மண்டலம், கன்வென்ஷன் ஜோன், வெப்பச்சலன மண்டலம், போட்டோஸ்பியர், ஒளி மண்டலம், குரோமோஸ்பியர், அந்த நிறமண்டலம், கொரோனா, ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒளிவட்டம்னா இந்த இதுதான் இருக்கலாம். இது அந்த வெளியே சூரிய அதை லைன் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த லைனுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா, ஒளி வட்டம்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதான் ரேடியேட்டிவ் ஜோன். சரி, குரோமோஸ்பியர், நிறமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதனுடைய டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்லக்கூடியது 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோன்னா இப்போ வந்து இந்த வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோர், அதுக்கப்புறம் ரேடியேட்டிவ் ஜோன், கன்வென்ஷன் ஜோன், போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனா. ஓகேங்களா? உள் மையம் சொல்லுவாங்க அல்லது மையம்னு சொல்லுவாங்க. உள் மையம் அல்லது மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர்வீச்சு மண்டலம், வெப்பச்சலன மண்டலம், ஒளி மண்டலம், நிறமண்டலம், ஒளிவட்டம்.
எதுக்காக இதை சொல்கிறோன்னா, சூரியனுடைய இந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லேயர்ஸை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க. வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ எதுக்கடுத்து எது வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து உள்ளே இருந்து வெளியே, இது வெளியே இருந்து உள்ள, அந்த மாதிரி மீனிங். ஓகே, இது அப்படியே தமிழ்லையும் இருக்கும். கிளியராக இருக்கா? ரைட். அப்போ அந்த குரோமோஸ்பியர் தான் அந்த ஒளி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரி நேர மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபோட்டோஸ்பியர்ன்றது ஒளி மண்டலம். அப்போ ஒவ்வொன்றும் இதிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஏரியா தான். இதுதான் சூரியனை பற்றி நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம். சரியா? இப்போ சூரியன் அப்படின்னா முக்கியமாக பார்த்தோன்னா ஸ்டார், அது ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து மேஜர் கேஸஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், என்ன ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். தென் சன் லைட் வந்து பூமியை ரீச் ஆகிறது 8.20 செகண்ட்ஸ். தென் வந்து பார்த்தோன்னா பெரிஹீலியன் அப்ஹீலியன் என்ன, சன் ஸ்பாட்ஸ், பிரான்ஹோபர் லைன்ஸ், தென் வந்து லேயர்ஸ். சரியா? எவ்வளோதான். இதுதான் சூரியனில் தெரியக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? கிளியராக இருக்கா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளானட்ஸ் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா, இட்ஸ் அ வாண்டரர் அப்படின்றாங்க. சுற்றி திரிபவர் அல்லது அலைந்து திரிபவர், எது வேணால் சொல்லலாம். சுற்றி திரிபவர் அல்லது அலைந்து திரிபவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதான் வந்து கோள் என்பதனுடைய பொருள். கோள்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இதை வந்து நம்மளுக்கு கிரகம்னு கூட தமிழில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான், கிரகம்னாலும் கோள்னாலும். இங்கிலீஷில் ஒரே நேம் தான், பிளானட். ஓகேங்களா? மூவ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் பாத், இது ரொம்ப முக்கியமானது. இதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கெப்லர்ஸுடைய ஞாபகம் இருக்கா? கெப்லர்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா, கெப்லருடைய முதல் விதி என்ன சொல்லுது? கெப்லருடைய ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அப்போ அனைத்து கோள்களும் சூரியனை என்ன வடிவில் சுற்றி வருகிறது அப்படின்னா, நீள்வட்ட வடிவில் சுற்றி வருகிறது. அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட வடிவில் சுற்றி வருகிறது. 8 பிளானட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். 9 பிளானட்ஸ் இருந்துச்சு. 9 தான் ஒரு பிளானட் இருந்துச்சு. ஓகேயா? ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோள் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ப்ளூட்டோ இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை 2006 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006 என்ன பண்ணாங்க அப்படின்னா, இட் அனௌன்ஸ்டு வி ட்வார்ஃப் பிளானட் என்றால் குறுங்கோள் அல்லது குள்ளக்கோள் என்று அறிவிக்கப்பட்டது. குள்ளக்கோள் என அறிவிக்கப்பட்டது எதை? ப்ளூட்டோவை. ப்ளூட்டோ ப்ளூட்டோன்னு எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க, லூ வரும். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். யார் இதை அறிவிச்சிருப்பாங்க? இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன், ஐஏயு, கேள்விப்பட்டிருப்போம். பன்னாட்டு வானியல் கூட்டமைப்பு, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன், பன்னாட்டு வானியல் கூட்டமைப்பு. இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது ஒரு வரையறை இருக்குது, கோள்னா இது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து ரொம்ப தொலைவில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, கேஸஸ் அதிகமாக இருக்குது, கோல்டஸ்ட்டு கோலாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ளூட்டோவை 2006 ட்வார்ஃப் பிளானட் அறிவிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 8 பிளானட்ஸ் ஆர் தேர். இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 8 பிளானட்ஸும் சூரிய குடும்பத்தில் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ பிளானட்ஸை பொதுவாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, planets
ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2 கேட்டகரி. ஒன்று வந்து இன்னர் பிளானட்ஸ் உட்புற கோள்கள், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் பிளானட்ஸ் வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 4 கோள்கள் ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ், அடுத்த 4 பிளானட்ஸ் இப்படி தான். ஓகேங்களா? முதல் 4 கோள்கள் இன்னர் பிளானட்ஸ் உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய முதல் 4 கோள்கள். அவுட்டர் பிளானட்ஸ்னால் சூரியனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோள்கள். இப்படி 4 வகையாக பிரிக்கிறாங்க. சரி, 4 பிரிச்சிருப்பாங்க. அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா இன்னர் பிளானட்ஸ் உட்புற கோள்கள். உள்கோள்கள் அப்படின்னு கொடுக்கறத விட உட்புற கோள்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உட்புற கோள்கள். இட் இஸ் ஆல்சோ கால்டு டெரஸ்ட்ரியல் ஆர் ராக்கி பிளானட்ஸ். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாறைக்கோள்கள் அல்லது நிலப்பரப்பு கோள்கள் என்று அழைக்கப்படும். ஓகேங்களா? என்ன காரணம் இதில் வந்து ராக்கி பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ராக்ஸ். பாறைகள் அதிகமாக காணப்படக்கூடிய பிளானட்ஸ் தான் இந்த 4. அப்போ பாறைகள் கிடைக்கு அப்படின்னாலே ஆப்வியஸ்லி என்ன இருக்கும் அப்படின்னா மினரல் ரிசோர்ஸஸும் அதிகமாக இருக்கும். இது கூட ஒரு மறைமுக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மினரல் ரிசோர்ஸஸ், கனிம வளங்கள். ஏன்னா பாறைகள் இருக்குன்னா கனிம வளங்கள் கண்டிப்பாக இருக்கும். கனிம வளங்கள் நிறைந்த கோள்கள் எது அப்படின்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சர் வரும். கனிம வளங்கள் நிறைந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உட்புற கோள்கள் தான். முதல் 4 கோள்கள் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கனிம வளங்கள் அதிகமாக காணப்படும். என்னென்ன? மெர்க்குரி, புதன், வீனஸ், வெள்ளி, எர்த்து, பூமி, மார்ஸ், செவ்வாய். இந்த 4 கோள்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் அல்லது ராக்கி பிளானட்ஸ். ஓகே, பாறை கோள்கள் என்றும் அழைக்கப்படும். ஓகே, சாலிடாக இருக்கக்கூடிய இந்த மண், அதே மாதிரி இந்த கனிம வளங்கள், பாறைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுறதுனால இன்னர் பிளானட்ஸை ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அதாவது கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய இந்த காட் நேம், அதாவது ரொமானிக் கிரேக்கர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு கடவுளாக வணங்கினாங்க. காட்ஸ் நேம். ஓகேங்களா? போருக்கான கடவுள், விவசாயத்திற்கான கடவுள், அன்பிற்கான கடவுள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒவ்வொரு காட்ஸ் நேமும் போட்டு பிளானட்ஸ் வணங்கினாங்க. அது கேட்கலாம். இப்போ இந்தியா உலகிலக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிலதுக்கு சான்ஸ்கிரிட் நேம் இருக்கும். அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், சமஸ்கிருத பெயர்கள். அடுத்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மூன்ஸ், நிலவுகள் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் மூன்ஸ், நிலவுகள் எத்தனை இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மூன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இருக்கா இல்லையா, இல்லை அதில் எது பெருசு, இந்த மாதிரி ஏதாவது சம்திங் எது வேணால் கேட்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது முக்கியமான நிக்நேம்ஸ் கேட்கலாம். முக்கியமான நிக்நேம்ஸ், ரெட் பிளானட், கிரீன் பிளானட், ப்ளூ பிளானட், இந்த மாதிரி அது சில நிக்நேம்ஸ் இருக்கும், அது கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, சாரி, இதெல்லாம் மெயின் ஏரியா. காட்ஸ் நேம், சான்ஸ்கிரிட் நேம், மூன்ஸ், நிக்நேம்ஸ் எல்லாமே. அதுபோக அதர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதர் பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மூன்ஸும் நிக்நேம்ஸும் அதிகமாக கேட்பாங்க. நம்பர் ஆஃப் மூன்ஸ், எத்தனை நிலவுகள் இருக்குது, அதில் பெரியது எது, அந்த மாதிரி கொஷின்ஸ். அதுக்கப்புறம் நிக்நேம்ஸ், முக்கியமான நிக்நேம்ஸ் கேட்கலாம். ஓகேயா? ஸோ இதான் வந்து ஒரு பிளானட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க வேண்டியது. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இன்னர் பிளானட்ஸ்னு போட்டுக்கலாம். அதில் முதலாவது பார்க்கக்கூடியது மெர்க்குரி, புதன். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா அவுட்டர் பிளானட்ஸ் இருக்குது. அவுட்டர் பிளானட்ஸ் அப்படிங்கிறது அடுத்த 4 கோள்கள், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன். ஆக்சுவலி இது 4மே கேஸஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேஸஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் ஜோவியன் அப்படின்னா லார்ஜ், அதாவது மிகப்பெரியது, பிக் அல்லது பெரியது, லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஜோவியன் அப்படின்னாலே பெரியது என்ற அர்த்தம், அமைப்பில் பெரியது. ஓகே, பெரிய அமைப்பு. ஸோ லுக் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பிக்ன்றதோட லார்ஜஸ்ட் பிளானட், லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4மே அப்படி தான் இருக்கும். அட் த சேம் டைம் கோல்டஸ்ட் பிளானட் ஆல்சோ. COLD. கோல்டுனா என்னது? ஓகே, ஸோ கோல்டஸ்ட் பிளானட் ஆல்சோ. ஓகே, குளிர்வான கோள்கள், ஐசி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கோல்டஸ்ட் பிளானட்ஸ் தான் இதில் மேக்ஸிமம். அப்போது ஜோவியன் பிளானட்னால கேசியஸ் பிளானட், கோல்டஸ்ட் பிளானட் இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சூரியனை விட்டு தள்ளி அதாவது இதெல்லாம் வந்து சூரியனை விட்டு தொலைவில், மிக தொலைவில் இருக்கக்கூடியது. சாரி,
அப்போ மிக தொலைவில் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து கோல்டு, அதிகமாக குளிர்வான கோள்களாக இருக்கும், ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அடுத்து இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஓகே, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் பிளானட்ஸ் பார்க்கலாம். இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் டிவைடட் பை, நம்ம அந்த டயக்ராமில் ஒரு பார்த்துப்போம். இந்த ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ வந்து புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த 4 இன்னர் பிளானட்ஸ். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4 அவுட்டர் பிளானட்ஸ். இது ரெண்டையும் பிரிக்கக்கூடியதாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குறுங்கோள் மண்டலம் அஸ்டிராய்ட்ஸ், அதுதான் அங்கே அந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னர் பிளானட்ஸையும் அவுட்டர் பிளானட்ஸையும் பிரிக்கக்கூடிய ஒரு பெல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்டிராய்டு பெல்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அஸ்டிராய்டு பெல்ட் இது வந்து என்ன அப்படின்னா இர்ரெகுலர் ராக்கி ஆப்ஜெக்ட், பாறை துண்டுகள் தான் அது. ஓகேயா, இது எந்த 2 கோள்களுக்கு இடையில் காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில தான் இந்த சிறு கோள்கள் என்பது காணப்படும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அது ஒரு பெல்ட் மாதிரி இருக்கிறதுனால அது அஸ்டிராய்டு பெல்ட், சிறுகோள் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த அஸ்டிராய்ட்லேயே மிகப்பெரியது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்டிராய்டு ரொம்ப பெரியது, லார்ஜஸ்ட் அஸ்டிராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய சிறுகோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிரஸ். இது எந்த 2 கோள்கள் காணப்படும்? அதாவது லாஸ்ட் இன்னர் பிளானட், ஃபர்ஸ்ட் அவுட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னர் பிளானட்ஸையும் அவுட்டர் பிளானட்ஸையும் பிரிப்பது அப்படின்னு சொல்லலாம். உட்புற கோள்களையும் வெளிப்புற கோள்களையும் பிரிப்பது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, குயிப்பர் பெல்ட் கடைசியாக பார்த்தோன்னா குயிப்பர் மண்டலம்னு சொல்லி அது வந்து எல்லாமே ஐசி ஆப்ஜெக்ட், ஏன்னா கோல்டு ஆப்ஜெக்ட் தான், பனிக்கட்டியாலான வேதம். ப்ரெசன்ட் பியாண்ட் அவர் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்திற்கு அப்பால் அமைந்துள்ளது. முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓட்ஸ் கிளவுட்ஸ் மேபி ப்ரெசன்ட் ஹியர், ஓட்ஸ் மேகங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குயிப்பர் மண்டலத்தில். ஓகே, அந்த ஓட்ஸ் மேகங்கள்ல இருந்தால் நம்மளுக்கு என்ன தோன்றும்? காமெட் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம். ஞாபகம் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வால் நட்சத்திரம் ஆரிஜினேட் ஆகிறது இங்கே தான். ஓகே, அப்போ ஓட்ஸ் மேகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு காலம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னர் பிளானட்ஸ், உட்புற கோள்கள் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து புதன். ஓகே, முதல் வந்து மெர்க்குரி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இதனுடைய சான்ஸ்கிரிட் நேம் புத்தா அல்லது புதா. ஓகே, இதை வந்து கார்டன், அந்த ரொமானி கார்டன் நேம் சொன்னால காட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஸ்கில், வணிகம் மற்றும் திறமையின்கான கடவுள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி. அப்போ வணிகத்திற்கான ஒரு கடவுள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஹிந்து ரிலீஜன்ஸில் பார்த்துட்டோம்னா செல்வத்திற்கான கடவுள், கல்விக்கான கடவுள் சரஸ்வதினு சொல்லுவாங்க, செல்வத்திற்கான கடவுள் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீம், ஒவ்வொரு துறைக்கான ஒரு கடவுளாக இதை வணங்கப்பெற்றார்கள். அப்போ காட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஸ்கில், வணிகம் மற்றும் திறமைக்கான ஒரு கடவுளாக எதை வணங்கினாங்கன்னு பார்த்தோம்னா புதன். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட், இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிளானட். எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் பிளானட் அல்லது நியரஸ்ட் பிளானட். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள், மிக அருகில் உள்ள கோள். ஓகே, அது ஒன்று ஃபர்ஸ்ட் பிளானட் சொல்லலாம், நியரஸ்ட் பிளானட் சொல்லலாம், ஸ்மாலஸ்ட் பிளானட் ஆல்சோ, மிகச்சிறிய கோள் என்று அழைக்கப்படும். இது ஒரு பாயிண்ட்டு. மெசஞ்சர் பிளானட், இது ஒரு நிக்நேம் கேட்கலாம், தூதுவர் கோள். ஏன்னா சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால ஈஸியாக அதுதான் போய் ரீச் ஆகும் அப்படின்றதுனால இது வந்து தூதுவர் கோள் என்றும் அழைக்கப்படும். இதில் வளிமண்டலம் கிடையாது, அதனால் வந்து டெம்பரேச்சரை தக்க வைக்கக்கூடிய தன்மை என்பது கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் இதனுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் வீனஸை விட, அதாவது வெள்ளி, அடுத்த கோள் வெள்ளியை விட இதனுடைய டெம்பரேச்சர் கம்மியாக தான். ஓகேங்களா, இதில் நேச்சுரல் சேட்டலைட்னா என்னது? மூன், அதுதான் நிலவு. நம்பர் ஆஃப் மூன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது, 0 இல்லை. ஓகே, நிலவுகள் என்பது இதில் கிடையாது. புதனுக்கு துணைக்கோள்கள் அப்படிங்கிறது கிடையாது. கிளியரா? துணைக்கோள் என்பது கிடையாது. ரைட். ஸோ இதுதான் வந்து புதனில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சார், இதில் வந்து ரொட்டேஷனல் பீரியட், ரெவல்யூஷனல் பீரியட் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா அது ரொம்ப ரேர் கேஸ் தான், அதில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சுக்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரெவல்யூஷனரி பீரியடை விட ரொட்டேஷனல் பீரியட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி இதுதான் பாயிண்ட்.
மேக்ஸிமம் நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடியது. ரொட்டேஷனல் பீரியட், ரெவல்யூஷனல் பீரியட்லாம் இதில் கேட்பாங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டிவ்ல அந்த மாதிரி கேட்டது கிடையாது. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வீனஸ், இரண்டாவது கோள் வந்து வீனஸ், செகண்ட் பிளானட். இதனுடைய சான்ஸ்கிரிட் நேம் சுக்ரா, சுக்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்ரா அல்லது சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரொமானி காட் நேம்ல காட் ஆஃப் லவ், அன்பிற்கான ஒரு கடவுள் அல்லது காதலுக்கான கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் சம்டைம்ஸ். பட் அன்பின்கான கடவுள். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எர்த் ட்வின். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நிக்நேம்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த நிக்நேம்ஸ்லாம் அதிகமாக கேட்கக்கூடியது. அப்போ எர்த்தோட ட்வின்ஸ் என்ன காரணம்? சூரிய, அதாவது நம்மளுடைய எர்த்து இவ்வளோ சைஸில் இருந்துச்சுன்னா அதே சைஸ்லேயே வெளியே பார்க்குறதுக்கு 2 இரட்டை குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. அதனால தான் எர்த்தோட ட்வின்ஸ்னு சொல்கிறேன். பிரைட்டஸ்ட் பிளானட் ஆல்சோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பிரகாசமான ஒரு கோள். சரிங்களா? பிரகாசமான ஒரு கோள். இட் இஸ் ஆல்சோ கால்டு மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். காலை நட்சத்திரம் மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கோள் எது அப்படின்னா வீனஸ். ஹாட்டஸ்ட் பிளானட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது சார் இருக்குது? மெர்க்குரி தான் இருக்குது. அதுதான் நியரஸ்ட்டு சன்னாக இருக்குது. அப்போ அதுதான் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்கணும். ஆனால் வந்து வீனஸை சொல்கிறாங்க. ஒய் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரெசன்ட் இயர். அட்மாஸ்பியர் ப்ரெசன்ட். ஏன் அதில் அட்மாஸ்பியர் கிடையாது, இதில் இருக்குது. வளிமண்டலம் காணப்படுவதால் அந்த வெப்பத்தை, அந்த டெம்பரேச்சரை தக்க வைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இதனுடைய வெப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூரிய குடும்பத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா பொதுவாக பிளானட்ஸ் தன்னைத்தானையும் சுற்றும், அதே மாதிரி சூரியனையும் சுற்றி வரும். ஓகே, நடுவில் சூரியன் இருக்குது, அது சூரியனையும் சுற்றி வரும். ஓகே, இது தன்னைத்தானே சுற்றுறது பேர் என்ன பேர் அப்படின்னா ரொட்டேஷன், சுழற்சியின் பேர். சரியா? ரொட்டேஷன். சூரியனை சுற்றி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. சூரியனை சுற்றி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன், சூரியனை சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்ன? ரொட்டேஷனால் ஏற்படக்கூடிய நிகழ்வு தான், அதுதான் டே அண்ட் நைட், பகல் இரவு. சூரியனை சுற்றுவதால் ஏற்படக்கூடிய விளைவு தான் 1 இயர். ஓகே, அதனால் ஏற்படக்கூடியது கிளைமேட் சேஞ்ச். ஓகே, பருவகால மாற்றம். இதெல்லாமே வந்து ரெவல்யூஷன். சூரியனை பூமி சுற்றுவதாக இருந்தாலும் சரி, இல்லை சூரியனை கோள்கள் சுற்றுவதாக இருந்தாலும் சரி, தட்ஸ் இட். அப்போ தன்னைத்தானே சுற்றும், சூரியனையும் சுற்றி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தன்னைத்தானே சுற்றுறது பார்க்கும்பொழுது என்ன டைரக்ஷனில் சுற்றுது? இப்போ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. புரியுதுங்களா? பொதுவாக பிளானட்ஸ் எல்லாமே இதில் இருந்து இப்படி சுற்றும்னா வெஸ்ட் டு ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் சுற்றும். சரிங்களா? பொதுவாக பிளானட்ஸ் அனைத்துமே வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன், மேற்கிலிருந்து கிழக்காக சொல்லக்கூடியது. மேற்கிலிருந்து கிழக்காக சொல்லக்கூடியது. எக்ஸப்ட் 2 பிளானட். எக்ஸப்ட் 2 பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 2 பிளானட்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் சுற்றும். அப்போ மற்ற கோள்களை போல் அல்லாமல் கடிகார, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கோம். எதிர் கடிகார திசையில் சொல்லக்கூடியவை. ஓகே, எக்ஸப்ட் யாருன்னா 2 பேருமே நஸ்ன்னு தான் முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, 2 பேருமே நஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஒன்று வீனஸ், இன்னொன்று பார்த்தோன்னா யுரேனஸ். இந்த 2 கோள் தான் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் சுற்றும். ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்கிலிருந்து மேற்காக, அதாவது கடிகார திசையில் சொல்லணும். புரியுதா? அப்போ வெள்ளி மற்றும் யுரேனஸ் இந்த 2 மட்டும்தான் மற்ற கோள்களை போல் அல்லாமல் கிளாக் வைஸில், தட் மீன்ஸ் கிழக்கிலிருந்து மேற்காக சொல்லக்கூடிய கோள்கள். 2மே ஒரு ஹிண்ட் கொடுத்துருச்சோம். 2மே என்னன்னு முடியும்? NUS, நஸ்ன்னு முடியும். அதை வச்சு ஈஸியாக ஞாபகம். ஈவன் தமிழ் மீடியமும் இந்த ஒரு ஷார்ட்கட்டை வந்து இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. வீனஸ், யுரேனஸ். அப்போ இந்த 2 நஸ்ன்னு முடியக்கூடிய இந்த 2 கோள்களும் ரொட்டேட் கிளாக் வைஸ் லைக் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன், கிழக்கிலிருந்து மேற்காக சொல்லக்கூடிய கோள்கள். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லாங்கஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட். ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து இப்படி வந்து ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கு
எவ்வளோ நாள் எடுக்குதான்? 243 நாட்கள் எடுக்குதான். இருக்கிறதுலேயே அதிகமான சுழற்சி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வீனஸில் மட்டும்தான். எப்படி சொல்கிறோம்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய பூமி எடுத்துக்கோங்க. பூமியினுடைய ரொட்டேஷனல் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 ஹவர்ஸ். கரெக்டாக? ஏன்னா தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படக்கூடிய கால அளவு எவ்வளவு? 23.58 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 24 ஹவர்ஸ். அப்போ நம்ம இதில் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது பூமியில் 24 ஹவர்ஸ்ன்றது வெள்ளியில் எவ்வளவு நாளுக்கு சமம் அப்படின்னா 243 நாளுக்கு சமம். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரொட்டேஷனல் பீரியட் இருக்குன்ற. ஓகேங்களா? அட் த சேம் டைம் வெள்ளியிலையுமே நோ மூன்ஸ், நேச்சுரல் சேட்டலைட்டான நிலவுகள் அப்படிங்கிறது இதுலேயும் கிடையாது. சரியா? இதுதான் வெள்ளி. வீனஸில் தெரியக்கூடிய விஷயம். ஸோ எகைன் சொல்கிறேன், சான்ஸ்கிரிட் நேம் சுக்ரா, காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்பிற்கான கடவுள். எர்த்தோட ட்விங்ஸ், புவியின் இரட்டைக்கோள். பிரைட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாசமான கோள். மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், காலை நட்சத்திரம் அல்லது மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது. ஹாட்டஸ்ட் பிளானட், இருக்கையிலே மிக வெப்பமான ஒரு கோள் என்று அழைக்கப்படுவது. மற்ற கோள்களைப் போல் இல்லாமல் கிளாக் வைஸில், தட் மீன்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் சுற்றக்கூடியது. லாங்கஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட், நீண்ட சுழற்சி காலம் கொண்டது, 243 நாட்கள். நிலவுகள் இருக்கா அப்படின்னா இல்லை, நோ மூன்ஸ். சரியா? கிளியர் தானே? ஏன்னா இருக்கையிலேயும் வீனஸில் தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்மளுடைய பிளானட், தட் மீன்ஸ் எர்த், பூமி. பூமியுடைய சான்ஸ்கிரிட் நேம் பிருத்திவி. அது கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் இதுதான். ஏன் அப்படின்னா இங்கே தான் உயிர்கள் வாழ தகுந்த சூழல் இருந்துச்சு எர்த்தில். அதனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா காட்ஸ் கிஃப்ட், கடவுள் தங்களுக்கு கொடுத்த பரிசாக கருதினார்கள், கடவுளின் பரிசு. எர்த்தை தான் எதுக்காக அப்படின்னா உயிர்கள் வாழ தகுந்த சூழல், பயோ பிளானட். பாருங்க, பயோ பிளானட். உயிர்கள் வாழ்க்கை வடிவங்கள்ல, லைஃப் ஃபார்ம்ஸ்னா உயிர்கள் வாழ்க்கை வடிவங்கள்ன்ற சொல்றதை விட உயிர்கள் வாழ தகுந்த சூழல். உயிரிகள், அது போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே தான். உயிர்கள் வாழ தகுந்த சூழல், அதற்கான டெம்பரேச்சர், அதற்கான ப்ரெஷராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து லைஃப் பிளானட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அல்லது பயோ பிளானட், உயிரிக்கோள் என்று அழைக்கப்படும். என்ன பேர்? உயிரிக்கோள் அல்லது உயிர்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ளூ பிளானட் சொல்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா 3/4 ஆஃப் தி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர். அது வந்து ஓஷனாக இருக்கலாம், நார்மல் வாட்டராக இருக்கலாம். சரியா? ஸோ 4/3 பங்கு என்னவாக இருக்கும்? வாட்டர் சரவுண்டட் அஸ் அப்படின்னும் போது பார்க்கும்போது என்ன கலரில் தெரியுது? ப்ளூ கலரில் தெரியுது. அதனால் ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லி நம்முடைய பூமியை சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பூமியுடைய 3 பங்கு என்னதான் இருக்கும்? கடல் தான் சூழப்பட்டிருக்கும். ஒரே ஒரு பங்கு தான் நிலப்பகுதி. அப்போ சுற்றி கடல் பகுதி இருக்கிறதுனால அதனுடைய நிறத்தின் வெளிப்பாடாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ப்ளூ கலர் கிடைக்குது, ப்ளூ பிளானட். இட்ஸ் எ டென்சஸ்ட் பிளானட், அடர்த்தியான கோள் என்று அழைக்கப்படுவது. அட் த சேம் டைம் 5th லார்ஜஸ்ட் பிளானட் ஆல்சோ. 5th லார்ஜஸ்ட் பிளானட், 5வது மிகப்பெரிய கோள் என்று அழைக்கப்படுவது. 5வது பெரிய கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம். 5வது பெரிய கோள் என்று அழைக்கப்படுவது நம்முடைய பூமி தான். சரியா? அடுத்த சேம் டைம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் ஒன் நேச்சுரல் சேட்டலைட், அதாவது ஒரே ஒரு நிலவு காணப்படும், ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிலவு, சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூமியுடைய வேகம் பார்த்துட்டோம், ஸ்பீட் ஆஃப் எர்த் 30 km/s அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேகம்ன்றதெல்லாம் அந்த அளவுக்கு இது கிடையாது, முக்கியம் கிடையாது. பட் மேலே இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் சேட்டலைட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு? 1. அதை தான் நிலவுகள்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்டடி அபவுட் மூன்ஸ், நிலவுகள் பற்றி படிக்கும் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது செலினாலஜி. தெரியும் நினைக்கிறேன். இப்போ சூரியனை வந்து இப்போ பூமி இப்படி சுத்தது. சரிங்களா? அதே மாதிரி பூமியை வந்து இந்த மாதிரி நிலவு சுற்றும். இதுதான் வந்து மூணு.
சரியா? இப்போ இந்த 3ஆனது இது வந்து சன்னு, இது எர்த்து. இந்த 3 அப்படி இங்கே வந்துகிட்டே வரும்போது இந்த இடத்துல வருது. அந்த இடத்துல வரும்போது இப்போ சன் எர்த்துக்கு இடையில 3 வருது. அதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதாவது சூரிய கிரகணம் சொல்கிறோம். இதே 3 வந்து அப்படி அப்படியே சுற்றிக்கிட்டே போயிட்டே இருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது சன்னுக்கு 3க்கு இடையில எர்த்து வந்துடும். அப்போ அது வந்து லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சந்திர கிரகணம். லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம். அப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சூரியனுக்கும் பூமிக்கு பார்த்தோம்னா சூரியனை சுற்றுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட் இருக்குது. இதுதான் இதே வடிவில் தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா அது 1 இயர் ஆயிடும். ஆனால் 3க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட், அதாவது அந்த சுற்றுவட்ட பாதைன்னு கிடையவே கிடையாது. அந்த ஆர்பிட் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்துன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டே கிடையாது. இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். எனக்கு நிலவுக்கு சரியா இந்த மாதிரி ஆர்பிட் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நிலவுக்கு. ஓகே, 3க்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ன்றது கிடையவே கிடையாது. ஆர்பிட் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே போகும். எர்த்தை சுற்றி வந்து எர்த்து. ஓகே, பட் இந்த ஆர்பிட்டுடைய ரேஞ்ச் தான் மாறுமே ஒழிய, ஆனால் பூமி அது வந்து சுற்றி வந்துட்டு தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தெரிஞ்சு வச்சுப்போம். இந்த இங்கே வாங்க. இப்போது நிலாவுக்கு நம்ம இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சந்திராயன். இதுவே ஒரு கொஷின் தான். இந்தியா சேட்டலைட் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திராயன் 1, 2, 3 இதெல்லாமே. சந்திராயன் 1 அப்படின்னு பார்த்தோன்னா 22 அக்டோபர் 2008 லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? சந்திராயன் 1ன்றது அது வந்து சக்ஸஸ். இது வந்து சக்ஸஸ் தான். ஓகேங்களா? சந்திராயன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 22 ஜூலை 2019 இது கொஞ்சம் ஃபெயிலியர். ஓகே, சந்திராயன் 3 கடைசி அனுப்பப்பட்டது 14 ஜூலை 2023 இதுவும் சக்ஸஸ் தான். அதே மாதிரி சந்திராயன் 3 பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து ரோவர் பேர் என்ன, லேண்டர் பேர் என்ன, அட் த சேம் டைம் இப்போ ரீச் ஆச்சு, தென் வந்து பார்க்கும்பொழுது அந்த லேண்ட் ஆன இடத்துக்கு பேர் என்ன பேர், இது மாதிரிலாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு நேம் வச்சுருப்பாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? தேசிய விண்வெளி தினம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சந்திராயன் 3 பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கிளியராக இருக்கா? கிளியர் தானே? 1 minute. ஓகே, ஸோ இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3. சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3. ஓகே, அதில் வந்து அது ஏவப்பட்ட நாட்கள், ஏன்னா வித் டேட்டோடய படிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் டேட்டோடு தான் படிக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இதுவரை புரியுதா? அப்போது நம்முடைய நிலவுகள் பற்றி தெரியுது. ஸ்டடி அபவுட் நிலவுகள் பற்றி படிக்கும் பிரிவுக்கு பேர் என்ன? இந்தியா அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள், அது அனுப்பப்பட்ட நாட்கள். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோன்னா கடைசியாக மார்ஸ், செவ்வாய். செவ்வாயினுடைய சான்ஸ்கிரிட் நேம் மங்கள். அதனால தான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஓகே, செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட அந்த மிஷனுக்கு பேர் என்ன பேர் வச்சாங்க? மங்கள்யான் அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மங்கள்யான் தமிழ்லையுமே அப்படி தான் சொன்னாங்க. அந்த செயற்கைக்கோளோட பேர் மங்கள்யான். சரி, ஓகே, மங்கள்யான் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து காடுன்னு பார்த்தோன்னா காட் ஆஃப் வார் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் ஆஃப் வார், போர்க்கடவுள். போர்க்கோள்ன்றத விட போர்க்கடவுளாக தான் வணங்கப்படுறாரு. இதே செவ்வாய் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். காட் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. காட் ஆஃப் வார் பிளானட் சொல்லலாம் சரி, அல்லது காட் ஆஃப் வார்னு சொன்னாலும் சரி. போர்க்கோள் அல்லது போர்க்கடவுள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாயை தான் சொல்லுவாங்க. அடுத்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெட் பிளானட். த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், ரெட் பிளானட். என்ன காரணம் அப்படின்னா, த ரெட் கலர் எதனால் வருது அப்படின்னா டியூ டு த அயன் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பாறைக்கோள்கள்.
இதில் வந்து இரும்பு, அதாவது இதில் வந்து கனிம வளங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அது இரும்பு ஆக்சைடு Fe2O3 என்று சொல்லக்கூடிய கனிம வளங்கள் அதிகமாக காணப்படுறதுனால இதனை வந்து என்ன சொல்கிறாங்க, ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால அந்த கோள் வந்து சிவப்பு கலரில் தெரியும், அதனால இதை ரெட் பிளானட்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகே, அது நேம் தெரிஞ்சுக்கணும், அயன் ஆக்சைடு. 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆர் தர். 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மூன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் மூன்ஸ் 2, 2 இருக்குது. அந்த ரெண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோபோஸ். ஃபோபோஸ்னால் மீனிங்னா பயம்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தோம்னா டீமோஸ். டீமோஸோடைய பேர் பேனிக், பதட்டமிட்ட அர்த்தம். ஓகே, ஃபோபோஸோடைய மீனிங் என்ன? பயம். டீமோஸோடைய மீனிங் என்ன? பதற்றம். சரியா? தட்ஸ் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தட்ஸ் அவ்வளோதான். அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மெர்க்குரிக்கும் வீனஸும் கிடையாது, வெள்ளியிலையும் கிடையாது, அதான் மெர்க்குரி வீனஸில் கிடையாது. எர்த்து பூமியில் வந்து 1 இருந்துச்சு. மார்ஸ் செவ்வாயில் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ், தட் மீன்ஸ் நிலவுகள் காணப்படுது. மார்ஸ் ஆக்சிஸ் டில்டபிள்னா 15 டிகிரி, அதாவது தன்னைத்தானே பூமியினுடைய மார்ஸ் அச்சு சாய்வு அளவு. இப்போ பூமி, நம்மளுடைய பூமி இருக்குது, பூமி பார்த்தோன்னா இப்படி தான் சொல்லணும், 23.5 டிகிரி, 23.5 டிகிரி சாய்வாக தான் சுற்றும். ஓகே, அந்த மாதிரி மார்ஸ் செவ்வாயோட அச்சு சாய்வு 15 டிகிரியை சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? செவ்வாயோட சுழற்சி காலம் ஒரு நிமிஷம் பாருங்களேன், 24.6 ஹவர்ஸ். நம்மளுடைய சுழற்சி கால அளவு 23.56 ஹவர்ஸ். அப்போது சம்திங் 24 ஹவர்ஸ். அப்போது இந்த 2 பிளானட்டுக்கு மட்டும்தான் சுழற்சி காலம், ரொட்டேஷனல் பீரியட் நியர்லி சேம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மார்ஸுக்கு வரைஞ்சி கட்டிட்டு நம்ம சேட்டலைட் அனுப்பிட்டுருக்கோம். வாழ தகுந்த சூழல் இருக்கா என்பதை பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு நாளைக்கு 1 டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 1 டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 24 ஹவர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் 1 டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே சிமிலர்லி 24 ஹவர்ஸ் தான். அப்போ பூமிக்கும் செவ்வாய்க்கும் ஒரே மாதிரியான காலநிலை, அதாவது நேரம் ஒரே மாதிரியாக இருக்கு. 24.6 மணி நேரம்ன்றது நியர்லி சேம் தான். சரிங்களா? ரைட். இதுதான் வந்து செவ்வாயில் தெரிய வேண்டியது. கூடுதலாக என்ன பண்ணலாம்னா இந்த மங்கல்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன். 2013 ஆரம்பிக்கப்பட்டது. அதை பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லான்ச் ஆன் 5 நவம்பர் 2013. ஞாபகம் வச்சுங்க, 5/11/2013. இதுதான் வந்து லான்ச்சிங். சரியா? ஏவப்பட்ட நாள், மங்கல்யான் ஏவப்பட்ட நாள். இது எப்போ வந்து தன்னுடைய அந்த செவ்வாயினுடைய ஆர்பிட், செவ்வாயுடைய ஆர்பிட்டுக்குலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் மார்ஸ். ஓகே, அந்த ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் என்டர்ட் ஆன் மார்ஸ் ஆர்பிட் ஆன் 24/11 தானே, சாரி செப்டம்பர்னா 24/9/2014. இது வந்து ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்பட்ட நாள், ஆர்பிட்டில் என்டர் ஆன நாள். இந்த 2 டேட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2013, 2014. 5/11/2013 லான்ச் பண்ணாங்க. 24/9/2014 ஆர்பிட்டில் என்டர் ஆச்சு, மார்ஸனுடைய ஆர்பிட்டில் என்டர் ஆகிடுச்சு. ஓகே, இந்த 2 ரொம்ப முக்கியம். மற்றபடி வெயிட் தெரிஞ்சு வச்சுக்கலாம், 1350 கிலோகிராம். அவ்வளோதான். இதுதான் மங்கல்யானில் தெரிய வேண்டிய முக்கியமான ஃபேக்ட். சரியா? கிளியராக இருக்கா? ரைட். இப்போ இதுவரையும் பார்த்தது எல்லாமே இன்னர் பிளானட்ஸ். என்னென்ன? மெர்க்குரினா என்னென்னு பார்த்தோம், வீனஸ், எர்த்தருடைய நேச்சுரல் சேட்டலைட், மூன், சோலார் எக்லிப்ஸ்னா என்ன, சூரிய கிரகணம், லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம். அடுத்து வந்து சந்திராயன் 1, 2, 3 இதெல்லாம் லான்ச் பண்ண டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மார்ஸ்க்கு அடுத்து மங்கல்யான். ஓகேயா? இதோட இன்னர் பிளானட்ஸ் ஓவர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அவுட்டர் பிளானட்ஸ். வெளிப்புற கோள்கள். அதில் வெளிப்புற கோள்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 5ஆவதுன்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளானட்னு போட்டுங்க, ஜூபிட்டர் இப்படின்னு எழுதிக்கோங்க. சேம் அதே தான். பிளானட்ஸுக்கு பொதுவாக தெரியக்கூடியது என்னது, நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட் தான். தட் மீன்ஸ் அதனுடைய சான்ஸ்கிரிட் நேம், அதனுடைய காட் நேம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
அதில் முதலாவது பார்த்தோன்னா இதனுடைய சான்ஸ்கிரிட் நேம் எடுத்துக்கிட்டோன்னா பிரகஸ்பதி. பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடியது வியாழனுடைய சமஸ்கிருத பெயர். நல்லா கவனிச்சுக்கணும், சமஸ்கிருத பேர் எல்லா கோள்களுக்கும் இருக்காது, ஒரு சில கோள்களுக்கு மட்டும் இருக்கும். ரூலர் ஆஃப் காட், கடவுளை ஆட்சி செய்பவர் அல்லது கடவுளை ஆள்பவர் என்று பொருள். கடவுளை ஆட்சியாளர் அல்லது கடவுளை ஆள்பவர் என்பது பொருள். இருக்கையிலே லார்ஜஸ்ட் பிளானட், இது முக்கியமான ஒரு கொஸ்டின். மிகப்பெரிய ஒரு கோள் அமைப்பு ரீதியாக பார்த்தோன்னா கோள் இருக்கும். அட் த சேம் டைம் ரிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிங்ஸ் பிரசன்ட். வளையங்கள் காணப்படும். இப்போ வியாழன் கோள் இப்படி இருக்குன்னா அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வளையங்கள் காணப்படும். நம்ம பார்த்தோன்னே சனிக்கோளில் தான் அந்த மாதிரி வளையங்கள் பார்த்துருப்போம். ஆனாலும் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதிலெல்லாம் பொதுவாக வளையங்கள் காணப்படும். அதில் சனியில் நல்லா பட்டையாக 3 லேயரில் நல்லா தெரியும், நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அதனால சனிக்கோளில் வந்து எப்பயுமே அந்த வளையங்கள் காணப்பட்டிருக்கும். ஆனாலும் வியாழனிலும் வளையங்கள் காணப்படுமா அப்படின்னு கேட்டால் வளையங்கள் காணப்படும் அப்படிங்கிறதான் உண்மை, மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வளையங்கள் காணப்படும், இதில் வியாழன்லையும் காணப்படும். சரி, ரைட். அடுத்து இட்ஸ் ஆல்சோ கால்டு கேஸ் ஜெயிண்ட். சரிங்களா, ராட்சத வாயு என்று அழைக்கப்படும். ஏன்னா கேஸ் ஸ்பேஸ் பிளானட்லேயே மிகப்பெரிய ஒரு கோள்னாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்த பிளானட்ஸில் மிகப்பெரிய கோள்னாலும் சரி, அது இதுதான். இப்போ வாயுக்கோள்களில் மிகப்பெரிய ஒரு கோள்றதுனால ராட்சத வாயுக்கோள் என்றும் அழைக்கப்படும். வாயு ராட்சத அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ராட்சத வாயு, ராட்சத முன்னாடி வரும். ராட்சத வாயுக்கோள் அப்படின்னு பேர். குறுகிய சுழற்சிகள், ஸ்மாலஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 10 ஹவர்ஸ் தான். இப்போ நம்ம பூமி தன்னை சுற்றி கொள்வது 24 ஹவர்ஸ் ஆகுதுல, அந்த மாதிரி இதில் வந்து 10 ஹவர்ஸ் தான் ஆகும். 10 மணி நேரத்துலையும் ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து கிரேட் ரெட் ஸ்பாட், பெரிய சிவப்பு புள்ளி அப்படிங்கிறதும் அழைக்கப்படும். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ். சார் நல்லா கொஞ்சம், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி நிலவரப்படி 92, புக்கு டேட்டா அப்படி பார்த்தோன்னா 64. இது வந்து புக்கு டேட்டா அப்படி. ஆக மொத்தம் அதிக எண்ணிக்கையிலான துணைக்கோள்கள் அல்லது அதிக எண்ணிக்கையிலான நிலவுகள் அப்படின்னாலும் சரி, நிலவுகள் துணைக்கோள் அப்படின்னு கேட்டால் 92 அல்லது 67 புக்கு டேட்டா அப்படி பார்த்தோம். புக்கு டேட்டா அப்படி சரியா. ஆனால் அதிகமான லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டான்னா வியாழன் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்பர்ஸ் வந்து தான் மாறுபடும். ஏன்னா நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு வந்து 92னா நாளைக்கு அடுத்த ஒரு திடீர்னு நாளைக்கே உடனே ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து நம்பர்ஸில் வந்து சேஞ்ச் ஏற்படும். ஆனால் லார்ஜஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா வியாழன் தான். இந்த 92ல், அதாவது இந்த 67ல் மிகப்பெரிய அப்படின்னாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்த நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருந்த மெர்க்குரி வெனஸில் கிடையாது, எர்த்தில் இருந்து அப் டு கடைசி வரை நெப்டியூன் வரையுமே எல்லா பிளானட்ஸுக்கும் நிலவுகள் காணப்படும். அந்த ஒட்டுமொத்த பிளானட்ஸே லார்ஜஸ்ட் சேட்டலைட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேனிமேட். இதுவும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கேனிமேடே அல்லது கேனிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மிகப்பெரிய நிலவு அல்லது துணைக்கோள் என்று அழைக்கப்பட்டதா எது அப்படின்னா இந்த வியாழனில் இருக்கக்கூடிய கேனிமேடு தான். இது ஒட்டுமொத்த நிலவுகளே மிகப்பெரிய நிலவு. சரியா, லைக் நீங்கள் நம்மளுடைய சந்திரனாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து டிமோஸ் அண்ட் ஃபோபோஸ், இதில் இருக்கக்கூடிய ஒரு 67, அடுத்தடுத்து வரக்கூடிய பிளானட்ஸில் இருக்கக்கூடிய மூன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய துணைக்கோள் என்று அப்படின்றதுனா இதுதான் லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய நிலவு ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேனிமேட். சரியா, இதான் வியாழன் கோள். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிங்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ரிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் தெரியாது, நேக்கடையினால நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஆனால் ரிங்ஸ் அவைலபிள் இதில் இருக்கும். இது ஜூபிட்டர் பொறுத்தளவு. அடுத்து சனி, சர்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சர்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய சான்ஸ்கிரிட் நேம் சனி. ஓகே, சான்ஸ்கிரிட் நேம் என்ன தான் வரும்? சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்திற்கான ஒரு கடவுள் என்று அழைக்கப்படக்கூடியது சனிக்கோளை தான் சொல்லுவாங்க, விவசாயத்திற்கான கடவுள். ஓகே, அட் த சேம் டைம் வளையப்பட்ட கோள் இருக்கு. சரிங்களா, வளையங்களால் ஆன ரிங்ஸ், வளையங்கள் காணப்படும் கோள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா வளையங்கள் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும்.
சனிக்கோள் எடுத்துக்கிட்டேன்னா சனிக்கோளில் இந்த மாதிரி ரிங்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரியும். இந்த வளையங்கள் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் அண்டு டஸ்ட். சரிங்களா, இந்த ரிங்ஸ் எதனால் ஆனது அப்படின்னா கேஸ் அண்டு டஸ்ட், தூசுக்கள் மற்றும் வாயுக்களால் நிறைந்தது. ஓகேயா. ஸோ இருக்கையில் கேஸ் அதிகமாக இதில் இருக்கும் அப்படின்னா இந்த சனிக்கோளில் இருக்கும். பிகாஸ் எந்த அளவுக்கு கேஸ் இருக்குன்னா, சப்போஸ் இந்த சனிக்கோள் வந்து வாட்டரில் ஓசனில் விழுந்துருச்சு அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். ஓகே, மிதக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதனால் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோயஸ்ட் டென்சிட்டி பிளானட், தண்ணீரை விட அடர்த்தி குறைவு, குறைந்த அடர்த்தி கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃப்ளோட்டிங் பிளானட். ஆல்சோ ஃப்ளோட்டிங் பிளானட், மிதக்கும் கோள் என்றும் அழைக்கப்படும். மிதக்கும் கோள் என்றும் அழைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா இந்த சனிக்கோள் வந்து மிதக்கக்கூடிய அளவிற்கு டென்சிட்டி குறைவாக இருக்கும், கேஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இதை வந்து மிதக்கும் கோள் என்றும் கூட அழைப்பார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் பார்த்தோன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னாலும் இதுதான். செகண்ட் லார்ஜஸ்ட், இரண்டாவது பெரிய கோள். இரண்டாவது பெரிய கோள் அப்படின்னாலும் சரி, செகண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ், செகண்ட் மோஸ்ட் maximum number of satellites. இரண்டாவது அதிக துணைக்கோள்களை பெற்றுள்ள கோளும் இது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் என்னதான் வரும், சனிக்கோள் தான் வரும். ஸோ இது வந்து 83, ஆனால் புக்கு டேட்டாப்படி பார்த்தோன்னா 64. சரிங்களா. இரண்டாவது அதிக துணைக்கோள்களை பெற்றுள்ள கோளும் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் சனி தான் வரும். இரண்டாவது பெரிய கோள் என்று கேட்டாலும் அதுவும் சனி தான் வரும். சரியா, ரைட். இப்போ இந்த 83, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 64 துணைக்கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன். சரியா, டைட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த 64 பெரியது. இதுக்கு முன்னாடி கேனிமேட் அது ஒட்டுமொத்த நிலவுகள்லேயே பெரியது. இது இந்த சனிக்கோளில் இருக்கக்கூடிய இந்த 64 துணைக்கோளில் மிகப்பெரியது. அட் த சேம் டைம் டைட்டனில் தான், இது கூட ஒரு கொஸ்டின் தான், டைட்டன் தான் இருக்கக்கூடிய துணைக்கோள்கள்லேயே கிளவுட்ஸ், மேகத்தை பெற்று இருக்கக்கூடிய கோள். கேட்கலாம், மேகத்தை பெற்றுள்ள கோள் துணைக்கோள் எது, நிலவு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எதாவது சொல்லணும், டைட்டன் தான் சொல்லணும். ஒட்டுமொத்த சேட்டலைட்ஸ்லேயே நிலவு பெற்றுள்ள ஒரு துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டைட்டன். ஓகே, இதுதான் வந்து சேட்டன்ஸ், சனியில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், சனிக்கோள். சரிங்களா. அடுத்து யுரேனஸ். யுரேனஸ்க்கும் நெப்டியூனுக்கும் சான்ஸ்கிரிட் நேம் கிடையாது, பட் காடு நேம் இருக்கும். ரொமானிக் காடு நேம் இருக்கு இல்லையா, அது தெரியும். காட் ஆஃப் ஹெவன், சொர்க்கத்தின் கடவுள் அல்லது கடவுளின் சொர்க்கம் கூட சொல்லுவாங்க. கடவுளின் சொர்க்கம். கடவுளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடியதுனா யுரேனஸ் தான். அட் த சேம் டைம் காட் ஆஃப் ஸ்கைன்னு கூட சொல்லுவாங்க, வானத்தின் கடவுள். இந்த ரெண்டுமே நிக் நேம்ஸ். கிரீன் பிளானட் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கிரீன் பிளானட் என்ன காரணம் அப்படின்னா மீத்தேன் கேஸ், மீத்தேன் CH4, மீத்தேன் அதிகமாக இருக்கிறதுனால இதை பச்சைக்கோள் என்றும் அழைக்கப்படும். சரிங்களா, பச்சைக்கோள் என்றும் அழைக்கப்படும். ஐஸ் ஜெயிண்ட் என்றும் அழைக்கப்படும். அதாவது மிகப்பெரிய பனிப்பந்து என்றும் அழைக்கப்படக்கூடிய ஒரு கோள் எதுனா யுரேனஸ், பெரிய பனிப்பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பனிப்பந்து என்று அழைக்கப்படக்கூடியது இது, இந்த பாயிண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே ஜெயிண்ட், அது வந்து கேஸே ஜெயிண்ட். ஓகே, ராட்சத வாயுக்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது அது வியாழன். மிகப்பெரிய பனிப்பந்து என்று அழைக்கப்படக்கூடியது யுரேனஸ். ஏன்னா இதில் வந்து கோல்டஸ்ட் பிளானட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கும், டெம்பரேச்சர் சூரிய ஒளி அந்தளவுக்கு ரீச் ஆகாது. அதனால் உள்ள வந்து ஐஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய பனிப்பந்து என்றும் அழைக்கப்படும். ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெட் ரொட்டேட்ஸ் கிளாக் வைஸ் லைக் வீனஸ். ரெண்டே கோள் தான் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் சுற்றும் நம்ம சொல்லியிருந்தோம். ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் சுழலும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வீனஸ் அண்டு யுரேனஸ் இந்த ரெண்டும் தான் என்ன வைஸில், கிளாக் வைஸில், கடிகார திசையில் சொல்லக்கூடிய கோள்கள். அட் த சேம் டைம் இட்ஸ் எ சம்மர் சால்ட்டிங் பிளானட் அல்லது ரொட்டேட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டேட்டிங் பிளானட், சுழலும் கோள் அல்லது உருளும் கோள் என்றும் அழைக்கப்படும். உருளும் கோள் ஏனென்றால் இது எந்த அளவுல சுற்றுதுன்னா 98 டிகிரி ஆக்சிஸில் சுழலக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூமி
23.5 சுழலுது. ஓகே, இந்த மாதிரி சுழலும் 23.5 கொஞ்சம் சாஞ்சு தான் சுற்றும். அதுவே இந்த யுரேனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 98 டிகிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக சுற்றும். 98 டிகிரி அப்படின்னா பார்த்துங்க, இந்த மாதிரி சுழலக்கூடியது. ஒரு பந்தை உருட்டி விட்டா, ஒரு ஃபுட்பாலவோ ஒரு பாலை உருட்டி விட்டா எப்படி சுழலுமோ அந்த மாதிரி சுழலக்கூடிய ஒரு கோள் தான் யுரேனஸ். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சமர்சால்டிங் பிளானட் அல்லது ரொட்டேட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. உருளும் பந்து அல்லது உருளும் கோள் என்றும் அழைக்கப்படும். சரியா? இட் ஹாஸ் 27 மூன்ஸ், 27 நிலவுகளை பெற்றிருக்கும். இந்த 27 நிலவுகளை மிகப்பெரியது எதுனா டைட்டியம். 27 நிலவுகளை பெற்றிருக்கும். இந்த 27 நிலவுகளை மிகப்பெரியது டைட்டியம். லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆஃப் யுரேனஸ் அப்படி தான் சொல்லணும். லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆஃப் யுரேனஸ். சரியா? அதுதான் வந்து டைட்டியம். சார் கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை நிலவுகள்னு கேட்குறாங்க, அட் த சேம் டைம் அதில் மிகப்பெரியதுன்னு கேட்கலாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இது வந்து ஏன் உருளும் கோள்னு இந்த இப்போ டயக்ராம் பாருங்கள். இப்போ இதெல்லாமே இந்த வகையில் சுழலுது. இந்த இடத்துல யுரேனஸ் மட்டும் பாருங்கள் 98 டிகிரி எப்படி சுற்றுது பார்த்தீங்கன்னா, ஒரு பந்தை உருட்டி விட்டா எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி. இப்போ நம்மளுடைய எர்த் 23.5 சாய்வில் சுற்றும். வீனஸ், மார்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாய்வில் தான் சுற்றும் ஆக்சிஸில். யுரேனஸ் மட்டும் 98 டிகிரி ஆக்சிஸில் சுற்றுறதுனால இதை வந்து ரொட்டேட்டிங் பிளானட். யுரேனஸை என்ன சொல்லுவாங்க, ரொட்டேட்டிங் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங் பால், உருளும் பந்து. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் நெப்டியூன். நெப்டியூன் இஸ் ரொமானிக் காடு வந்து சி, காட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலின் கடவுள். கடலின் கடவுள், கோல்டஸ்ட் பிளானட். ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்குது. அட் த சேம் டைம் ஃபர்தஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக தொலைவில் உள்ள ஒரு கோள். மிக தொலைவில் உள்ள கோள். மிக தொலைவில் உள்ள ஒரு கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எது தான் வரும், நெப்டியூன் தான் வரும். அடுத்து ஸ்ட்ராங் விண்ட்ஸ், காற்று அதிகமாக இருக்கிறதுனால காற்றுக்கோள் என்றும் அழைக்கப்படும். மிகப்பெரிய பலத்த காற்று அடிக்கக்கூடியது. கிரேட் ரெட் டார்க் ஸ்பாட், பெரிய கரும்புள்ளி என்று அழைக்கப்படக்கூடியது நெப்டியூன் தான். அதே மாதிரி கிரீனிஷ் ஸ்டார்னு கூட சொல்லுவாங்க. பச்சை விண்மீன் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. கிரீனிஷ் ஸ்டார்னு கூட இதை சொல்லுவாங்க. பச்சை விண்மீன் என்றும் அழைக்கப்படும். இட் ஹஸ் 14 மூன்ஸ், நிலவுகள் 14 நிலவுகள் இதில் இருக்குது. இந்த 14 நிலவுகளில் மிகப்பெரியது ட்ரைட்டன். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அது டைட்டன், அது வந்து சனிக்கோளுடைய மிகப்பெரிய துணைக்கோள். இது வந்து ட்ரைட்டன். ஸ்பெல்லிங் தெளிவாக பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட்லி பிளானட்ஸை பொறுத்த மட்டும் அதனுடைய நம்பர் ஆஃப் மூன்ஸ் எத்தனை, அதில் லார்ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்ட் டைமில் அதிகமாக கொஷினில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஈவன் குரூப் 1 கொஷினில் கூட கேட்டிருந்தாங்க. போன வருஷம் குரூப் 1 கூட இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. லைக் ஆமாம், இந்த பக்கம் பிளானட்ஸை கொடுத்துட்டு ரைட் சைடு வந்து பார்த்துட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மூன்ஸுடைய கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 14, 27 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்கலாம். என்ன அப்படின்னா, அதனுடைய லார்ஜஸ்ட் பிளானட்டுடைய நேம் கூட இந்த பக்கம் கேட்கலாம். ஓகே, ஒவ்வொன்றும் மாறுபடும். சரியா? ஒவ்வொரு நிலவுக்கும் ஒவ்வொரு சிறப்பியல்பு என்பதும் உண்டு. அப்போ இப்போ நெப்டியூன் அப்படிங்கிறது 8வது கோள் அப்படிங்கிறது பார்த்தோம். 8 பிளானட்ஸ் வரை பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜூபிட்டர் இருக்கையிலே லார்ஜஸ்ட் பிளானட் இதுதான். செகண்ட் லார்ஜஸ்ட்னு பார்த்தோம்னா சேட்டன், சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ளோட்டிங் பிளானட், மிதக்கக்கூடிய ஒரு கோளும் என்றும் அழைக்கப்படுவது இதுதான். சரியா? ஃபைன். அப்போ இதுவரையும் பிளானட்ஸ் சேட்டன், அடுத்து யுரேனஸ்லேருந்து நெப்டியூன். ஸோ இது வந்து 8 பிளானட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். சன்னும் பிளானட்ஸும் பார்த்தாச்சு. அப்போ இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம், சன் சூரியனை பற்றி பார்த்தாச்சு. தென் பிளானட்ஸ் கோள்களை பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்குல்ல, அஸ்டராய்ட்ஸ்னால் என்ன, காமெட்ஸ்னால் என்ன, அடுத்து பார்த்தோம்னா மெட்டிரைட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது அஸ்டராய்ட்ஸ், சிறு கோள்கள். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அஸ்டராய்டு பெல்ட்னு பார்த்தோம். அதாவது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இந்த மாதிரி பெல்ட் மாதிரி போயிட்டு இருக்கக்கூடியதான் என்னது கேட்கக்கூடிய ஒரு கொஷின், மார்ஸ் அண்டு ஜூபிட்டர். சரியா? சரி, ஓகே. இந்த சிறு கோள்கள் எவ்வாறு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கோள்கள் உருவான பின்பு எக்ஸ்ட்ரா பீசஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளானட்ஸ். கோள்கள் உருவான பின்பு எஞ்சி இருக்கக்கூடிய துண்டுகள் ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கைப்பில் வந்து ஒரு களிமண் எடுக்கிறீங்க.
அதுலேருந்து ஒரு பொம்மை, ஒரு டாய் செய்யுங்க, ஒரு பொம்மை செய்றீங்க. அது எந்த பொம்மை வேணால் செய்யலாம். யானை பொம்மை, குதிரை பொம்மை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொம்மை செய்றீங்க. செஞ்ச பின்னாடி மிச்சம் இருக்கக்கூடிய துண்டுகள் இருக்கும்ல, பீசஸ், எக்ஸ்ட்ரா பீசஸ், அதற்கு பேர் தான் அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு மீனிங். கோள்கள் டாய்ன்றது நம்மளுடைய கோள்கள், பிளானெட். அப்போ இந்த கோள்கள் உருவான பின்பு மிச்சம் இருக்கக்கூடிய எஞ்சிய துண்டுகளுக்கு பேர் தான் அஸ்டிராய்டு. இந்த அஸ்டிராய்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில போனால் தான் அது பேர் அஸ்டிராய்டு. அந்த மாதிரி பாறை துண்டுகள் இதை தாண்டி வெளியே எங்கேயாவது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெட்டிரைட்ஸ், விண்கற்கள்னு பேர். இதே கல் தான் வெளியில் இருந்துச்சுன்னா அது பேர் மெட்டிரைட், விண்கற்கள்னு பேர். இந்த 2 பிளானட்டுக்கு இடையில, மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அஸ்டிராய்டு. கிளியரா? அப்போ சிறுகோள்கள்னா என்ன? எக்ஸ்ட்ரா பீசஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளானட்ஸ். கோள்கள் உருவான பின்பு எஞ்சி இருக்கக்கூடிய கூடுதல் துண்டுகளுக்கு பேர் தான் சிறுகோள்கள். கிளியரா? இது எந்த 2 பிளானட்டுக்கு இடையில காணப்படுது? மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி இன்னர் பிளானட்ஸையும் அவுட்டர் பிளானட்ஸையும் பிரிப்பது எது அப்படின்னு கூட கேட்கலாம். இன்னர் பிளானட்ஸையும் அவுட்டர் பிளானட்ஸையும் பிரிப்பது எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அதற்கு என்ன தான் வரும்? சிறுகோள்கள் தான். இந்த சிறுகோள்களில் மிகப்பெரியது லார்ஜஸ்ட் அஸ்டீராய்டு அப்படின்னு எடுத்தோம்னா அது சிரஸ். ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான். இப்போ இந்த பிளானட்ஸ்லேயே மிகப்பெரியதாக எது இருக்குன்னா சிரஸ். சரியா? லார்ஜஸ்ட் அஸ்டீராய்டு நேம் ஜஸ்டல். இதுதான் அஸ்டீராய்டில் கேட்கக்கூடிய ஃபேக்ட். அஸ்டீராய்டுனா என்னன்னு கேட்கலாம். அதில் அது எந்த 2 கோள்களுக்கு இடைப்பட்டு இருக்குன்றது கேட்கலாம். அதில் மிகப்பெரிய கோள் எது, சிறுகோள் எது அப்படின்னு கேட்கலாம். மேக்ஸிமம் இந்த 3 ஃபேக்ட் தான் அஸ்டீராய்ட்ஸில் தெரிய வேண்டியது. ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா காமெட்ஸ், வால் நட்சத்திரம். ஸோ இந்த காமெட் ஆரிஜினேட் ஃப்ரம், இதுவே ஒரு பாயிண்ட், ஆரிஜினேட் ஃப்ரம் சம்டைம்ஸ் வூட்ஸ் கிளவுட். சரிங்களா? வூட்ஸ் மேகங்கள்ல இருந்தும் தோன்றும். வூட்ஸ் மேகம், வூட்ஸ் மேகத்திலிருந்து தோன்றும். சரி, ரைட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரங்கள் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய தூசி நிறைந்த பொருட்கள் தான். ஓகேங்களா? ஸோ சன்னை சுற்றக்கூடிய லம்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஐஸ் தட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன், ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். when approaching to the sun, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ சூரியன் இருக்கு, அதை சுற்றி திடீர்னு அது வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த தூசுக்கள் மற்றும் இந்த டஸ்ட் அண்ட் ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாரில் ஒரு வால் போன்ற ஒரு பகுதியாக முளைச்சோம். அதுதான் இது. காமெட் வெப்பரைசஸ் டு ஃபார்ம் த ஹெட் அண்ட் டெயில். அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தலையாகவும் வாலாகவும் மாறுது. இப்போ இதோட ஒரு கொஸ்டின், இந்த வால் பகுதி எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா டஸ்ட் அண்டு ஐஸ் தான். ஓகேங்களா? தூசுக்கள் மற்றும் பனித்துகள்களால் ஆனது. தூசு மற்றும் பனி இதனால் ஆனது தான் அந்த வால் பகுதி. சரியா? இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா ஹேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்டாக அதை கண்டுபிடிச்சார். எந்த வருஷம்? 1986. அதுக்கு தான் அந்த காமெட்டோட பேர் ஹேலி காமெட்னு பேர் வச்சிட்டாங்க. ஓகே, 1986 கடைசியாக தோன்றிருக்கு. இது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த வால் நட்சத்திரம். ஞாபகம் வச்சுங்க, எவ்ரி 76 இயர். சரியா? எவ்ரி 76 இயர். அப்போ கடைசியாக தோன்றது 1986. அப்போ அடுத்து எப்போ தோன்றும் கேட்டாங்கன்னா 2062. அதில் ப்ளஸ் 76 போட்டுருக்கு. அதுக்கு அடுத்துனா 2060 ப்ளஸ் 76 போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்படி இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதில் ஃபேக்ட் என்ன? வால் பகுதி எதனால் ஆனது 1, எங்கேருந்து தோன்றும் 2, சரியா? கடைசியாக தோன்ற அந்த அதுக்கு பேர் என்ன பேர்? எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தோன்றும்? அது 3 முக்கியமான ஒரு கொஸ்டின். 1986 ஹேலி வால் நட்சத்திரம், 1986 ஹேலி வால் நட்சத்திரம். அடுத்து எப்போ தோன்றும்? 2062 தோன்றும். புரியுதா? ஸோ இதுதான் அந்த வால் நட்சத்திரம். பார்த்துருப்பீங்க சம்டைம்ஸ், இது கேள்விப்பட்டிருப்போம். இதில் அந்த வால் போன்ற பகுதி இருக்கலாம், இதுதான் டஸ்ட் அண்ட் ஐஸால் ஆனது. டஸ்ட் அண்டு ஐஸ். சரிங்களா? தூசுக்கள் மற்றும் பனித்துகள்கள். தூசுக்கள் மற்றும் பனித்துகள்களால் ஆனது. இவ்வளோதான் விஷயம். கிளியரா? இது காமெட், வால் நட்சத்திரம்னு பேர். ஃபைன். இது ஒரு நிமிஷம் பாருங்கள். மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா வேலை இதை டயக்ராம்லேயும் ஈஸியாக முடிச்சிடலாம். காமெட் ஆல்ரெடி தெரியும், இப்போ தான் பார்த்தோம். சரியா? வால் நட்சத்திரம் ஐஸ் பாடி தட் ரிலீஸ் கேஸஸ் அட் ஆர்பிட்ஸ் இன் த சன். அதேமாதிரி அஸ்டீராய்ட்ஸும் பார்த்தாச்சு. அஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது 2 பிளானட்டுக்கு இடையில் போகக்கூடிய ஒரு சிறு கோள்கள். ராக்கி பிளானட் ஸ்மாலர் தன் த பிளானட் தட் ஆர்பிட்ஸ் த சன். இது 2 விட்டுருங்க, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த மெட்டிராய்ட், மெட்டியார், இந்த 3ன்னு என்ன?
ஸோ மெட்டீராய்டு அப்படின்னா விண்கல். மெட்டியார் அப்படின்னா எரிகல். மெட்டிரைட் அப்படின்னா விண் வீல் கற்கள். சரியா? மூணுமே ஆனால் கல் தான், ஞாபகம் வச்சுங்க. அதாவது ராக்கி பிளானட்ஸ், அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய பாறை துண்டுகள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, கோள்கள் உருவான பின்பு எஞ்சிய துண்டுகள். கோள்கள் உருவான பின்பு எஞ்சிய துண்டுகளுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், அஸ்டராய்டுன்னு சொல்லியிருந்தோம். அது 2 பிளானட்டுக்கு இடையில போகக்கூடியது. எந்தெந்த 2 பிளானட்? மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு இடையில. ஓகேயா? அதை தாண்டி இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய பாறை துண்டுகள் அந்த 2 பிளானட்டுக்கு இடையில இல்லாமல், சரியா, அங்கங்கே இருக்குள்ள சூரிய குடும்பத்தில், அதுக்கு பேர் தான் மெட்டீராய்ட்ஸ், விண்கற்கள். அது வந்து ராக்கி. அதாவது ராக்கி மீன்ஸ் என்ன அர்த்தம்? பாறை துண்டுகள். அப்போ இந்த ராக்கி ஆர் மெட்டாலிக் ஃப்ராக்மெண்ட்ஸ், தட் இஸ் கால்டு விண்கல். இந்த விண்கல் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விண்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பூமியினுடைய அட்மாஸ்பியரை நெருங்கும் போது, இந்த மாதிரி பூமியுடைய அட்மாஸ்பியரை நெருங்கும் போது இந்த மாதிரி எரியும். ஓகேயா? ஸோ இதுக்கு பேர் தான் மெட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிக்கல். அப்போது விண்கல்லானது பூமியினுடைய வளிமண்டலத்தை அடையும் பொழுது, வளிமண்டலத்தை அடையும் போது எரியும். அதற்கு பேர் வந்து எரிக்கல்னு பேர். வெயிட். ஸோ இப்போ வந்து இந்த விண்கல்லானது தான், இந்த விண்கல் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பூமியுடைய வளிமண்டலத்தை அடையும் போது அது எரியுது, பற்றி எரியுது. ஸோ அதனால் வந்து அதை நம்ம எரியக்கூடிய விண்கல்ல எரிகல் அப்படின்னு சொல்கிறோம். சில கற்கள் ரொம்ப பெருசாக இருக்கும், அது எரிஞ்சு எரியாமல் என்ன ஆகும் அப்படின்னா பூமியுடைய சர்ஃபேஸ் ரீச் ஆகும். தட் மீன்ஸ் பூமியுடைய தரையை ரீச் ஆகும், நம்மளுடைய பூமியில் தரையில் ரீச் ஆகும். இந்த மாதிரி தரையில் விழுந்தக்கூடிய அந்த விண்கற்களுக்கு பேர் வந்து விண்வீல் கற்கள். வீழ்ச்சி அடைந்து கீழே வருறதுனால விண்வீல் கற்கள். இந்த மாதிரி விண்வீல் கற்கள் விழுந்த இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பள்ளத்தாக்குகளாக மாறி இருக்கு. ஈவன் நம்மளுடைய இந்தியாவிலேயே ராஜஸ்தானில் சோனி பள்ளத்தாக்குன்னு நினைக்கிறேன், தட் இட்ஸ் ஓகே. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்வீல் கற்கள் விழுந்த இடம் தான். ஓகே, அந்த பள்ளத்தாக்கு, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குலாம் வந்து விண்வீல் கற்கள் விழுந்த இடம். அந்த மாதிரி உலகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி விண்வீல் கற்கள் விழுந்த இடங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா பெரிய பள்ளத்தாக்குகளாக மாறி இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கல் தான் ராக்கி ஆப்ஜெக்ட், ஓகே, பாறை துண்டுகள் தான். அங்கங்கே இருக்கக்கூடிய பேர் மெட்டிரைட், விண்கற்கள்னு பேர். அதுதான் பூமியுடைய சர்ஃபேஸ் ரீச் ஆகும்போது அது மெட்டியார், தட் மீன்ஸ் எரிகல்லாக மாறுது. அந்த எரிகல்கள் சில கற்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வீழ்ச்சி அடைந்து கீழே விழுகுது, அதனால் விண்வீல் கற்கள். அப்போ இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? விண்கல், எரிகல், தென் விண்வீல் கற்கள். இந்த மூணுக்குள்ள வித்தியாசம். சரி, மூணாவது இங்கே விண்வீல் கற்கள். இந்த மூணுக்குள்ள டிஃபரன்சியேஷன் புரியுதா? கிளியரா? ஸோ இதான் டெஃபனிஷனாக கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். The small pieces of rocks scattered throughout the solar system is called meteorites. அப்போ சூரிய குடும்பம் முழுவதும் சிதறி கிடக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய சிறிய பாறை துண்டுகள், பாறை துண்டுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். பாறை துண்டுகளுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா விண்கற்கள்னு பேர். இது the bony pieces of rocks enters into the atmosphere. புவியின் வளிமண்டலத்தில் நுழைகின்ற எரியும் பாறைகளுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எரிகற்கள். சில பெரிய வெண்கற்கள் முழுமையாக எரிக்கப்படாமல் பூமியின் மேற்பரப்பில் விழும், இவை வந்து விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெட்டிரைட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெட்டியார், தென் மெட்டிரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளியரா? விண்கற்கள், எரிகற்கள், விண்வீல் கற்கள். அப்போ இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட் தானே? அது சிறிய பாறை துண்டுகள் தான், ரைட்? ஃபைன். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? விண்கற்கள், எரிகற்கள், விண்வீல் கற்கள். அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, சேட்டலைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 வகையான சேட்டலைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ், இன்னொன்று பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல். இந்த நேச்சுரல் சேட்டலைட்ஸ் தான் நம்ம வந்து ஒவ்வொரு கோளுக்கும் இருக்கக்கூடிய துணைக்கோள்கள், மூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது இங்கே நம்ம இருந்து அனுப்புகிறோம்ல, பூமியிலேருந்து ராக்கெட் மூலமாக அனுப்புகிறோம்ல, அதுதான் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ். ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக படிச்சு வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நிலவரப்படி எவ்வளவு அப்படிங்கிறது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் என்ன, அது என்ன பர்பஸ்க்கு அனுப்புனாங்க, என்ன வெயிட்டு, எத்தனை செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது, எங்கிருந்து அனுப்பப்பட்டது,
சரியா? இதெல்லாம் வந்து ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடாக நல்லா படிச்சு வச்சுக்கணும். பட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட், உலகத்திலேயே முதலாக வேர்ல்டு ஃபர்ஸ்ட், உலகத்திலேயே முதலாக செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு எதுனா சோவியத் யூனியன். அப்போ சோவியத் யூனியன், இப்போ வந்து ரஷ்யா. சரியா? ரஷ்யா எப்போ அப்படின்னா அக்டோபர் 4, 1957. அந்த செயற்கைக்கோளோட பேர் என்ன பேருங்க? ஸ்புட்னிக் 1. மறந்துடக்கூடாது. இவங்க தான் முதல்ல உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை லான்ச் பண்ண நாடு. அந்த டேட்டு தெரியணும், அந்த வருஷமும் தெரியணும். அடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட், இந்தியாவுடைய முதல் சேட்டலைட் பேர் என்ன அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா ஆரியபட்டா. கேள்விப்பட்டிருக்கோமா? ஆரியபட்டா யார்? ஜியோ சென்ட்ரிக் மாடலாக வரவேற்றவர். அவரும் அதை ஆமாம் பூமி மைய கொள்கையை முன்மொழிந்தவர் அவர் தான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர். ஆமாம், பூமி தான் மையத்தில் இருக்கும், அதை சுற்றி தான் சூரியன் சுற்றி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னவர். அதேமாதிரி எண்ணற்ற வானியல் நிகழ்வுகளை பூராமே இவர் வந்து சொல்லியிருப்பார் ஆரியப்பட்டா. அதனால தான் இந்தியாவின் முதல் வானியலாளர். அவருடைய நினைவை கூறும் வகையில் இந்தியாவுடைய முதல் சேட்டலைட்டுக்கு ஆரியப்பட்டா பேர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஆரியப்பட்டா ஏவப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 19 ஏப்ரல் 1975, 1975. ஒன்றுமே ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 1957, 57 திருப்பி போட்டிங்கன்னா 75. இப்போ இது வேர்ல்டு ஃபர்ஸ்ட், இது இந்தியா ஃபர்ஸ்ட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கிளியராக இருக்கா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டு, இந்த 2 டேட்டா ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ஃபர்ஸ்ட்டு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எப்போ. ஸோ ஏன் வந்து ஆரியப்பட்டா பேர் வச்சாங்க? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரோனமர், அதுவும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரோனமர், வானியலாளர். அஸ்ட்ரோனமர் அப்படிங்கிறது வேற, அஸ்ட்ராலாஜர் வேற. வானியலாளர், இந்தியாவின் முதல் வானியலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆரியப்பட்டா தான். கிளியரா? ரைட். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இப்போ ரீசெண்டாக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளுடைய பெயர் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. அந்த ராக்கெட் வந்து எந்த வகையான ராக்கெட்? பிஎஸ்எல்வியா, போலார் சேட்டலைட் லான்ச் வைக்கலாம், இல்லை ஜியோ சேட்டனரி லான்ச் வைக்கலாம், ஜிஎஸ்எல்வியா, இல்லை எஸ்எல்வியா சேட்டலைட் லான்ச் வைக்கலாம். ஓகே, இல்லைனா ஸ்மால் ஸ்கேட் லான்ச் வைக்கலாம். இந்த மாதிரி என்ன வெஹிக்கிள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சேட்டலைட்டோடைய பர்பஸ் அண்ட் த நேம், எதுக்காக அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கூடுதலாக நீங்கள் படிச்சுக்க வேண்டியது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன்னா இன்றைக்கி நிலவரப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக என்ன சேட்டலைட் ரீசெண்டாக அனுப்புனாங்களோ அதை நியூஸ் பேப்பர் பார்த்தோ இல்லை நியூஸ் பார்த்தோ தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து பார்த்தோன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி, சுற்றியக்க திசைவேகம். சுற்றியக்க திசைவேகம் என்ன சார்? இப்போ பூமியை ஆராய்ச்சி செய்ய ஒரு செயற்கைக்கோள் அனுப்புகிறோம். ஓகே, இப்போ இது வந்து சூரியன். ஏன்னா சூரியனை ஆராய்ச்சி செய்கிறதுக்கே ஒரு அனுப்புகிறோமே, ஒரு மிஷன். ஓகே, ஆதித்யா L1 அது அனுப்பிட்டு தானே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பூமி இருக்குது. இந்த பூமியை இப்படி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சேட்டலைட் சுற்றி வந்துட்டுருக்கும். சரியா? இந்த மாதிரி இங்கே ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த மாதிரி இப்போ இதான் பூமி இப்போ இந்த மாதிரி சேட்டலைட் சுற்றி வருதுல்ல, இது சுற்றி வரக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய திசை வேகம், தட் இஸ் கால்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு பேர். ஓகே, நிறைய டெஃபினிஷனில் இருக்குது. டெஃபினிஷன் உங்களுக்கு தேவையில்லை, ஃபார்முலா சம்டைம்ஸ் கேட்கலாம். சுற்றி இயக்க திசையுடைய ஃபார்முலா கேட்கலாம். ஸோ V0 is equal to G/R+H. ஈனா எழுத்து, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? எம்இ இந்த இருக்குல்ல, எம்இன்னு இருக்கு இல்லையா, எம்இன்னு அர்த்தம் மாஸ் ஆஃப் எர்த்துன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, மாஸ் ஆஃப் எர்த்து அப்ராக்சிமேட்லி 5.972 × 10⁴ கிலோகிராம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கேபிட்டல் Gன்றது 6.67 × 10⁻⁻11 Nm², kg/-2. ரேடியஸ் ஆஃப் எர்த் எவ்வளவு? ஹைட் ஆஃப் த சேட்டலைட் எவ்வளவு? சரியா? இது எல்லாம் ஹெச்னா. ஓகே, இந்த ஃபார்முலா கேட்கக்கூடிய கொஸ்டின். சுற்றியக்க திசைவேகத்துடைய ஃபார்முலா கேட்பாங்க. அதே மாதிரி இதுதான் சுற்றியக்க திசைவேகம். அதே மாதிரி விடுபடு திசைவேகம், எஸ்கேப் வெலாசிட்டி, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எஸ்கேப் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளானட், டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ், ஒவ்வொரு கோளுக்கும் மாறக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கோளுக்கும் எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு திசைவேகம் மாறக்கூடியது. கிளியரா? The minimum velocity needed to anybody or object to projected overcome அப்படிங்கிறாங்க. அவ கோள்களின் ஈர்ப்பு விசையை கடக்க ஏதேனும் ஒரு பொருளுக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச திசைவேகம் அல்லது வேகம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ பூமியிலாவது ஒரு கல்லை தூக்கி மேலே ஏறிடும், அது பூமியினுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி எவ்வளோ தூரம் போகுது, அதுதான் விடுபடு திசைவேகம்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து ராக்கெட் லான்ச்சுக்கு ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ திசைவேகத்தில் போகுது, பூமியை விட்டு எவ்வளோ திசைவேகத்தில் வெளியே போகுது அப்படிங்கிறது. அந்த வகையில் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் எவ்வளவு வேல்யூ கேட்பாங்க. 11.2 m/s. ஓகேங்களா? 11.2 மீட்டர் பை வினாடிங்கிறது பூமியினுடைய விடுபடு திசைவேகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கோளுக்கும் வேறுபடும்
இதுவே ஒரு கொஸ்டின். விடுபடு திசைவேகமானது ஒவ்வொரு கோளுக்கும் சாரி சரியா எழுதிக்கோங்க, தயவுசெய்து எழுத முடியல. ஒவ்வொரு கோளுக்கும் மாறுபடும். சரிங்களா, மாறுபடும். ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டி வேரிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ். அதே மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டியுடைய ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. 2gm டிவைடட் பை √2gm டிவைடட் பை r. ஓகே, இதுதான் வந்து விடுபடு திசைவேகத்துடைய ஃபார்முலா. அதே மாதிரி விடுபடு திசைவேகம் பூமியினுடைய விடுபடு திசைவேகத்துடைய மதிப்பு மைனஸ் கிடையாதுங்க. இது ஈக்குவல் டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 11.2 மீட்டர் பர் செகண்ட். 11.2 மீட்டர் பர் செகண்ட். சரியா, சரியா, ஒரு நிமிஷம். எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா என்ன? VE. ஈனா எஸ்கேப், வினா வெலாசிட்டி. VE is equal to √2gm by r. That's all. ரைட். நெக்ஸ்ட், இப்போ ஒவ்வொரு பிளானட்டுக்கும் எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய பிளானட் பாருங்க, எர்த்துக்கு 11.19 இருக்கா? 11.19 சாரி கிலோமீட்டர் பர் செகண்ட். சரியா, ரைட். 11.19 கிலோமீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வீனஸுக்கு எவ்வளோ இருக்குது, மார்ஸுக்கு எவ்வளோ இருக்குது, ஜூபிட்டருக்கு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரிலாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் எஸ்கேப் வெலாசிட்டி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இதில் தெரிய வேண்டியது என்னென்னா, எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா வேரிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ். ஒவ்வொரு கோளுக்கும் என்ன ஆகுது, மாறுபடுது. அப்படிங்கிற மாதிரி தான் வீனஸ்க்கு எவ்வளோ இருக்குது, மார்ஸுக்கு எவ்வளோ இருக்குது, ஜூபிட்டருக்கு எவ்வளோ இருக்குது, மெர்க்குரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதான் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆர்பிட்டல் வெலாசிட்டி, சுற்றியக்க திசைவேகம். ரெண்டாவது எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு திசைவேகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பன்னாட்டு விண்வெளி மையம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கேருந்து போகிறாங்களா ஆஸ்ட்ரோனட்ஸ், அதாவது விண்வெளி வீரர்கள், அவங்க தங்கக்கூடிய ஒரு விண்கலம் தான் பன்னாட்டு விண்வெளி மையம். இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் ஏ லார்ஜ் ஸ்பேஸ் ஷிப் தட் ஹவுசஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ஆப்ரேட்ஸ் இன் லோ எர்த் ஆர்பிட் அட் ஆல்டிடியூட் ஆஃப் அபவுட் 400 கிலோமீட்டர். இதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஓகே, 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது என்ன ஆகுது, எங்கள் பூமியிலேருந்து ஆர்பிட்லேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது இயங்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தோம் 1998 தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது, கட்டப்பட்டது. சரிங்களா, கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1998 தான். அப் டு 2030 வரையுமே இதோட ஆயுட்காலம் 2030க்குள்ளன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு சில ஃபேக்டில் 2028 கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 2030க்குள்ளே இதனுடைய இயக்க நிலை இருக்கும். இதில் பார்த்தோன்னா கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் தான் இது. ஓகே, ஒரு 5 நாடுகள், 5 ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்த ஒரு 5 ஸ்பேஸ் ஏஜென்சிஸ், அதாவது 5 நாடுகள்னு வச்சுக்கோங்களேன். 5 நாடுகளினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து கட்டப்பட்டது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் யார் அப்படி பார்த்தோன்னா நாசான்றது யார்? நாசான்றது அமெரிக்கா, USA. சரியா, ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா, ராஸ்காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஸ்காஸ்மோஸ் அப்படிங்கிறது ராஸ்காஸ்மோஸ், இது வந்து ரஷ்யா. அடுத்து மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா யூரோப், ESA அப்படின்னு சொல்லக்கூடியது, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், யூரோப். அடுத்து ஜாக்சான்றது ஜான் ஆரம்பிச்சாலே ஜப்பான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 5வது பார்த்துட்டோம்னா கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடா. ஸோ இந்த 5 ஸ்பேஸ் ஏஜென்சியால் கொலாபரேஷனால் கட்டப்பட்டது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு விண்வெளி மையம். மறந்துடக்கூடாது. சரியா, இதுவுமே ஒரு கொஸ்டினாக கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதுவுமே சும்மா ஜஸ்ட் கேட்கலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஏஜென்சி கொலாபரேஷன் வித் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 5 ஸ்பேஸ் ஏஜென்சியை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைன்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இதனுடைய வெயிட்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 400 டன் அளவு கூட இது இருக்கும். 400 டன்ஸ். ரைட். நெக்ஸ்ட் அது பார்த்தோம்னா இது ட்ராவல்ஸோடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கலாம், இது எப்போ எந்த அளவில் சுற்றி வருது பூமி அப்படின்னு பார்த்தோன்னா 5 மைல் பெர் செகண்டுக்கு 5 மைல் தொலைவில் என்ன இருக்கு சுற்றிட்டு இருக்கு. ஸோ அர்த்தோட ஆர்பிட்டை ஒரு 90 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை. அப்போது 5 மைல் பெர் செகண்டுக்கு இதனுடைய ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பன்னாட்டு விண்வெளி மையம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கான ஒரு இடம்னு சொல்லலாம். இதனுடைய கொலாபரேஷன், அதாவது யார் கட்டினது அப்படின்னு பார்த்தோன்னா 1998 இந்த ஐஃபை ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து கட்டப்பட்டது. அதுக்கடுத்து 2001 கூட ஒரு இது பண்ணியிருப்பாங்க, ஒரு என்ன சொல்கிறது 2021 ஒரு ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. அப் டு 2028 வரையுமே நல்லா இயங்கும், 2030 வரையும். சரியா. அடுத்து எர்த்தருடைய ஆர்பிட்டில் லோ ஆர்பிட் ரேஞ்சிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைச்சிருக்கு. ஸ்பீடு பார்த்தோன்னா 5 மைல்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 5 மைல் தொலைவில் என்ன 5 மைல்ஸு அளவுக்கு இது வந்து ஸ்பீடு சுற்றிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு சுற்றிட்டு இருக்கு. எவ்ரி 90 மினிட்ஸ் கூட எர்த்தோட ஆர்பிட்டை சுற்றி வருது. அதாவது 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி 1.5 மணி நேரத்தில் சுற்றி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அளவுக்கு சுற்றிட்டு இருக்கு. ஓகே தானே. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டப்போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட் இது. ஸோ இந்தியாவுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பேர் என்னன்னு கேட்பாங்க. பாரதிய அந்தாரிக்ஷா ஸ்டேஷன், பாரதிய அந்தாரிக்ஷா விண்வெளி நிலையம், இந்தியாவுடைய சொந்த விண்வெளி நிலையம். இந்தியா வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்கு, 2035 ஆண்டுக்குள்ள இந்த பாரதிய அந்தாரிக்ஷா நிலையம் அமைப்பதை உறுதி கொள்ள வேண்டும் சொல்லி பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. சரியா. அப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன, இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய பேர் என்ன? பாரதிய அண்டாரிக்ஷா ஸ்டேஷன். எந்த வருஷத்துக்குள்ள? 2035. ஓகே. இஸ்ரோ இஸ் பிளானிங் டு கேரி அவுட் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோஸ்டு பாரதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் அதை என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் மாடல் எப்போ வந்து அப்படின்னா 2028 முடிக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்து வந்துட்டு இருக்கு. சரியா. இதெல்லாம் வந்து கூடுதல் ஃபேக்ட் தான். நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, பாரதிய அந்தரிக்ஷா விண்வெளி நிலையம் அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்கலாம். அல்லது இந்தியாவினுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்துடைய பேர் என்ன, அது எந்த வருஷத்துக்குள்ளே அமைக்கப்படணும்னு டார்கெட் இருக்குது, இலக்கு அப்படின்னு டார்கெட்னு கேட்டாங்கன்னா 2035 கேட்பாங்க. 2030 35 2028 அந்த மாதிரி கேட்கும்போது 2035 கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா. இந்தியாவுடைய சொந்த விண்வெளி நிலையம் பேர் என்ன பேர்? பாரதிய அண்டாரிக்ஷா ஸ்டேஷன். சரியா. எந்த வருஷத்துக்குள்ள? 2035. கிளியரா? ரைட். அதோடைய ஃபஸ்ட்டு மாடல், முதல் பரிசோதனை எந்த ஆண்டுக்குள்ளே தயாரித்து நிப்பாட்டணும், அதாவது தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது 2028 ஆண்டுக்குள்ளே முதல் தொகுதியை தயாரித்து சோதித்து தொடங்க தொழில்துறையுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஓகே. ரைட். தட்ஸ் இட். ஓகே. இந்த பன்னாட்டு விண்வெளி மையம்னா என்ன, இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ பாரதிய அந்தாரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே. டார்கெட் பார்த்தோன்னா எந்த வருஷத்துக்குள்ள? 2035. ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தோன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இது நம்மளுடைய 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் த பவுண்டரி ஆஃப் அப்சர்வபிள் யூனிவர்சஸ். ஸோ அண்டத்தின் எல்லை அறிந்த தருவது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 10⁻26 மீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா 4% தானே நம்மளுக்கு தெரியும், மிச்சம் இருக்கக்கூடிய 96% நம்மளால் பார்க்க முடியாது. ஆண்ட்ரோமேடா கேலக்சியுடைய தொலைவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பூமிக்கும் ஆண்ட்ரோமேடா விண்மீட்டர்களுக்கும் 10⁻22 மீட்டர் அளவுக்கு இருக்குது. சைஸ் ஆஃப் அவர் கேலக்சி, நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தினுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும்? 10⁻21. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் அண்ட் நியரஸ்ட் ஸ்டார். நியரஸ்ட் ஸ்டார் என்னது? ப்ராக்சிமா செஞ்சுரியா இல்லை சன்னா? சரிங்களா. நம்ம சூரிய குடும்பத்திற்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டார் எதுன்னு பார்த்தோன்னா சன்னு. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ப்ராக்சிமா செஞ்சுரி, சூரியனை தவிரன்னு இது எக்ஸெட்ரா சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராக்சிமா செஞ்சுரிக்கும் நம்ம பூமிக்கு இடைப்பட்ட தொலைவு 10⁻16 மீட்டர் அளவுக்கு இருக்குன்றாங்க. ஆவரேஜ் ரேடியஸ் ஆஃப் ப்ளூட்டோ ஆர்பிட், ப்ளூட்டோன்றது ஒரு குறுங்கோள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து 10⁻12 மீட்டர். டிஸ்டன்ஸ் சன் ஃப்ரம் த எர்த் 10⁻11. டிஸ்டன்ஸ் மூன் ஃப்ரம் த எர்த்னு பார்த்தோன்னா 10⁸8. ரேடியஸ் ஆஃப் எர்த்து பார்த்தோன்னா 10⁻7. இது வந்து கூடுதலாக தெரியக்கூடியது, கூடுதல் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் தான் இது, கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னா கிடையாது.
சரியா? டிஎன்பிஎஸ்சி கிடையாது, சம்டைம்ஸ் ஆர்ஆர்பிஎஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். சரியா? ஓகே. ஸோ இது எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 6th ஜியாகிரஃபி தான். டேர்ம் 1ல் யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் இருக்கும். இதை படிக்காமல் நம்ம போகவே கூடாது. சரியா? அடுத்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும்னா 11th ஜியாகிரஃபியில் சோலார் சிஸ்டம் அண்டு எர்த்துன்னு இருக்கும். அந்த டாப்பிக்கும் படிச்சுக்கலாம். கூடுதல் தரப்பு இந்த 2 தான் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 7th 8th 9th சயின்ஸில் இருக்கக்கூடிய கேலக்ஸி டாபிக். அதில் எஸ்பெஷலி பாக்ஸ் கொஷின் நல்லா படிச்சுக்கலாம். ஏன்னா பாக்ஸ் கொஷினா டூ யூனோ அந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸும் படிச்சுப்பாங்க இதில் சயின்ஸில். மற்றபடி நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸ் நோட்ஸே போதும். ரெஃபரன்ஸுக்கு 6th ஜியாகிரஃபி 11th ஜியாகிரஃபியும் படிச்சுக்கலாம். ஓகே. ஓல்டு சமச்சீர் புக்காக இருந்தால் 11th ஃபிசிக்ஸ் லெசன் 4 வந்து கிராவிடேஷன் மற்றும் ஸ்பேஷஸ், இதெல்லாம் அந்த சுற்றியக்க திசைவேகம், எடுவீடு திசைவேகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சேட்டலைட்ஸ் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் பற்றி. சரியா? அது வந்து ஓல்டு சமச்சீர் புக்கில் வந்து ஃபிசிக்ஸ் புக்கில் கிராவிடேஷன் மற்றும் ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி நல்லா கொடுத்துருப்பாங்க. சரியா? இது எல்லாமே ரெஃபரன்ஸுக்கு. தட் மீன்ஸ் மெயின்ஸுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னா மெயின்ஸுக்கு இது ஒரு டாபிக் இருக்குது. மெயின்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். குரூப் 2 மெயின்ஸுக்கும் குரூப் 2A மெயின்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வேர் டு ஸ்டடி தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. நல்லது. ரைட்டா? ஓகே. ஸோ இந்த டாபிக் ஓரியன்டாக, அதாவது இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த டாபிக் ஓரியன்டாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், ஒரு தடவை கிளான்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது. ரைட். இப்போ ரீசெண்டாக 2024 அந்த கொஷின் இது வரைக்கும் நான் எடுத்ததில், தட் மீன்ஸ் இது வரைக்கும் நடந்த டிஎம்பிசி கொஷின் இன்றைக்கி நல்ல ஒருபடி அதில் இருக்கக்கூடிய இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் கேட்ட கொஷின்ஸை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் கொஷின் தான். அதனால தான் நம்ம இது வந்து டேரெக்டாகவே போடுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்னு வந்திருக்கு. ஓகே. குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், குரூப் ஆஃப் ஷைனிங் ஸ்டார்ஸ், ஷைனிங் ஸ்டார்ஸ் அப்படின்னாலும் சரி, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்னு சரி, அதுக்கு பேர் என்ன பேர், கான்ஸ்டலேஷன், நட்சத்திர கூட்டம் அல்லது நட்சத்திர திரள் அல்லது விண்மீன் திரள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஓகே. எத்தனை கான்ஸ்டலேஷன்ஸ் ஆர் அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தோம், 88. மறந்துடக்கூடாது. ஸோ 88 கான்ஸ்டலேஷன்ஸ் ஆர் அக்செப்டபிள். 88 விண்மீன் திரள்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதுவே இப்போ ஒரு நம்மளுடைய தாலமி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய புக்கில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு, 48 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? ஃபைன். இந்த கான்ஸ்டலேஷன்லாம் ஒன்று சேர்ந்தது தான் கேலக்ஸி. ஓகே. குரூப் ஆஃப் கான்ஸ்டலேஷன் இஸ் கால்ட் கேலக்சின்னு சொல்லுவாங்க. அப்போது நட்சத்திர திரள்களின் கூட்டம் தான் ஒரு அண்டம் என்று அழைக்கப்படும். சரி. இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா 88 கான்ஸ்டலேஷன்ஸ் ஆர் அக்செப்டபிள். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன், பன்னாட்டு வானியல் மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விண்மீன் திரள்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 88 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question. The natural satellite of Earth அப்படின்றாங்க. நம்மளுடைய பூமியினுடைய இயற்கையான துணைக்கோள் இது நிலவு. சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அப்போ ஆண்ட்ரோமேடான்றது என்ன சார்? ஆண்ட்ரோமேடாங்கிறது லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய துணைக்கோள் என்று அழைக்கப்படுவது எது? ஆண்ட்ரோமேடா. ஆண்ட்ரோமேடா எதனுடையது? வியாழன். சரியா? ஜூபிட்டருடைய லார்ஜஸ்ட் மூன், மிகப்பெரிய நிலவு. அப்போ ஆண்ட்ரோமேடா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்புட்னிக்ன்றது என்னது? ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். யார் அனுப்புனா? ரஷ்யா. எந்த வருஷம்? 1957. மில்கி வே கேலக்சின்றது அவர் கேலக்சி, நம்மளுடைய கேலக்சியோட நேம். நம்முடைய சூரிய குடும்பம் அமைந்துள்ள கேலக்சி பால்வெளி அண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். சரியா? சுருள் வடிவம் கொண்டது. இதுக்கு இன்னொரு நிக்நேம் என்ன? ஆகாய கங்கை, ஆகாஷ் கங்கா. ஸோ இது எல்லாமே ஞாபகம். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த அதர் ஆப்ஷன்ஸுக்கும் என்ன பண்ணணும்? கொஸ்டின்ஸை தேடணும். கிளியரா? இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அஸ்டராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன். அஸ்டராய்ட்ஸ் என்னது? ஆக்சுவலி தமிழில் இதிலேயே கொடுத்துருக்கிறது தப்பு தான். டிஎன்பிசிலேயே சிறுகோள்கள் தான் சொல்லணும்.
சிறுகோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. எது ரெண்டு கடையில்? மார்ஸ் அண்டு ஜூபிட்டர். சிறுகோள்னா என்னது? கோள்கள் உருவான பின்பு எஞ்சிய துண்டுகள். இதிலே மிகப்பெரிய சிறுகோள் எதுன்னு சொல்லியிருந்தோம்? சிரஸ். சரியா? ஸோ பூமிக்கும் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படக்கூடியது தான் இந்த சிறுகோள்கள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், the first ever satellite Sputnik 1 was launched in the year of அப்படின்னு சொல்லி கேட்குறேன். Sputnik 1 யார் லான்ச் பண்ணது? ரஷ்யா. சரியா? எந்த வருஷம்? 1957. ஓகே. ஸோ வித் டேட் கேட்டிருந்தாங்கன்னா 4/10/1957. 1957 அக்டோபர் 4 1957 முதல்ல ஸ்புட்னிக் 1 லான்ச் பண்ணது யாருன்னா ரஷ்யா தான். ஓகே. ஸோ இதுவே 1975 கொடுக்குறாங்க சார். 1975 ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதில் என்ன வரும்? ஆரியபட்டா ஏவப்பட்ட ஆண்டு. ஆரியபட்டான்றது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட். அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 19/4/1975. சரியா? இது நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் சேட்டலைட் ஏவப்பட்ட ஆண்டு, அப்படி ஏவப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியரா இருக்கா? ரைட், ஃபைன். இப்போ நெக்ஸ்ட், the mean distance of the sun and the earth அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தான் கொஸ்டின். இது சன், இது எர்த். இது ரெண்டு கிடைப்பட்ட சராசரி தொலைவு அளவு அல்லது the distance between the center of earth and the center of sun அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். அதுக்கு பேர் என்ன பேர்? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். 1.496 into 10⁻15 மீட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அல்லது 12. ஓகேங்களா? மீட்டரில் கிலோமீட்டரில் சொன்னால் என்ன வரும், மீட்டரில் சொன்னால் என்ன வரும் அப்படிங்கிறத அந்த ரெண்டு வேல்யூஸும் தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். கிளியரா? அடுத்து வேறு என்ன இருக்குது? ஃபோமி அப்படின்னா 10⁻⁻, ஃபோமி ஆமாம் -15 மீட்டர். ஓகே. அடுத்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கிறது 10, 9 வந்துச்சுன்னா நேனோமீட்டர். 9 வந்துச்சுன்னா நேனோமீட்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து, the sun gives light heat energy due to one of the following reaction அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது எந்த ரியாக்ஷன் மூலமா சன் வந்து எனர்ஜியை கொடுக்குது? இப்போ ஞாபகம் இருக்கா? என்ன பேர்? நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு அப்படின்றத பார்த்தோம். அது 1H2 + 1H2 gives the helium. அப்போ இரண்டு சிறிய உட்கோள்கள் இணைந்து ஒரு பெரிய உட்கரு உருவாத பேர் தான் ஃபியூஷன். ஹைட்ரஜன் அண்டு இட்ஸ் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஹைட்ரஜன் இது வந்து தான் டியூட்டீரியம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் இணைந்து தான் ஹீலியம் உருவாகிறது. தான் அதோடைய ஐசோடோப்ஸ் அப்படின்னு பேர். என்ன ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அணுக்கரு இணைவு வினை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அணுக்கரு பிணைப்பு அப்படின்னாலும் சரி, இணைவுனாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஆப்ஷன் பி. சரியா? ரைட். ஸோ நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் இருந்துச்சு, அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். நம்ம இந்தியாவுடைய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுடைய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனுடைய பேர் என்ன? அந்த சேட்டலைட்டோட பேர் மங்கள்யான். எப்பொழுது? 5/11/2013. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதேமாதிரி 24/9/2014 அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் ஆன ஆண்டு, என்ட்ரான ஆண்டு. செவ்வாயினுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் வந்து 24/9/2022. நிலைநிறுத்தப்பட்டதோட என்ட்ரான நாள் 5/11/2013 லான்ச் டேட். சரியா? அந்த மாதிரி செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட மற்ற செயற்கைக்கோள்கள் அந்த நாடுகளை தான் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சைட். ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெரக்ஸ். சைனா அப்படின்னு எடுத்தோம்னா ஜெங்கி. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். அப்போ மட்டும் அனுப்பலை, மற்ற நாடுகளும் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஃபைன். ஸோ இது வந்து குரூப் 4 கொஸ்டின் நினைக்கிறேன். போன வருஷம் குரூப் 4 கொஸ்டின். ஆமாம், இந்த வருஷம் குரூப் 4 கொஸ்டின் தான். கடைசியாக நடந்த குரூப் 4 கொஸ்டின் இது 24/4.
அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ஜஸ்ட் அ மாடல். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்தாலே அவ்வளோ கொஷின்ஸ் இருந்துச்சு. ஒரு சாம்பிளுக்கு ரீசெண்டாக நடந்த கொஷின்ஸ் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்காக என்ன கொடுக்குறோன்னா இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்படிங்கிறதுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது கொடுக்குறோம். கிளியராக இருக்கா? ஃபைன். ஸோ அகெயின் ஒரு பார்த்துலாமா ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். சரி, ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் கான்ஸ்டலேஷன் அப்படின்னா என்ன, அடுத்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் என்ன இருக்குது. அதே மாதிரி இப்போ கேட்டிருந்தாங்க கடைசியாக ஒரு கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பக்கம் நேச்சுரல் சேட்டலைட்ஸோடைய எண்ணிக்கை கொடுத்து இந்த பக்கம் மூன்ஸ் பிளானட்ஸ் கொடுத்துருந்தாங்க அரேஞ்ச் பண்ணுற மாதிரி, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. அடுத்து அஸ்டிராய்ட்ஸ்னா என்ன, அஸ்டிராய்டு எந்த 2 இடத்துல காணப்படும், ஃபஸ்ட்டு சேட்டலைட்டாக லான்ச் ஆன டேட்டு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அதனுடைய மதிப்பு, லைட் இயர் யூனிட்டுடைய மதிப்பு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தடுத்து சூரியனில் நடைபெறக்கூடிய வினையின் பேர் என்ன, அணுக்கரு இணைவு, அந்த மாதிரி மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷினுடைய ஒவ்வொரு மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷினுடைய நேம் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளானட்ஸுடைய நேமு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளானட்ஸுடைய நேம் கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் கொடுத்துருவாங்க அல்லது நம்பர் ஆஃப் மூன்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் கொஷின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன் ஏ இப்போ எர்த்துன்னு கொடுத்துருவாங்க, ரெண்டாவது மார்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க, நெப்டியூன், யுரேனஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் மாற்றி கொடுத்துருவாங்க 2, 1, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 27, 14 இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இப்போ எர்த்துக்கு 1, மார்ஸுக்கு 2, யுரேனஸ்க்கு 27, நெப்டியூனுக்கு 14. சரியா? இந்த மாதிரி நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க, கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று பிளானட்ஸுடைய நேம் கொடுத்துட்டு மூன்ஸுடைய நேமும் கொடுப்பாங்க, மூன்ஸுடைய நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் வந்து இப்போ டீமோஸ், சரி இந்த பக்கம் டீமோஸ், இந்த பக்கம் ஏதாவது ஒரு பிளானட் யுரேனஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு டீமோஸ், அப்புறம் வந்து டைட்டன், கேனிமேட் இந்த மாதிரி நேம் கொடுத்துருவாங்க. நேம் கொடுத்து சேட்டலைட்டோடைய நேம் கொடுத்து அதனுடைய பிளானட்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வேரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படின்னா மாறுபடும். சரியா? அதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி நேம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் 11th ஜியோகிராஃபிலையும் 6th ஜியோகிராஃபிலையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இந்த 2 தான். இது நல்லா படிச்சுக்கோங்க. எகைன் சொன்ன மாதிரி சயின்ஸில் வந்து ஜஸ்ட்டு பாக்ஸ் கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சயின்டிஸ்டோடைய நேம், எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திராயன் ஏவும் பொழுது இருந்த விஞ்ஞானிகள் யார், சிவன் சாராக இருக்கட்டும், அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2-3 சயின்டிஸ்டோடைய நேம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சந்திராயனில் ஒர்க் பண்ணப்பட்ட தமிழ் சயின்டிஸ்டோடைய பேர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்பெஷலி மயில்சாமி மேண்டாத்துறை சாராக இருக்கட்டும், சிவன் சாராக இருக்கட்டும், ஓகே, வீரமுத்துவேல் லாஸ்ட்டாக பார்த்தது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இவங்க எல்லாமே நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஷின். சந்திராயனில் ஒர்க் பண்ண தமிழ் சயின்டிஸ்ட் நேம் கேட்பாங்க. கிளியரா? இவ்வளோ தாங்க. ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் பொதுவாக நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் பார்ட் 2. ஓகே, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் பார்ட் 2 வீடியோ. இதோட நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடியுது. ஸோ ரேர் டு ஸ்டடியும் கொடுத்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தாச்சு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கிளாஸ் 6 அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்லாம் நம்ம சந்திக்கலாம். சரிவே, see you next class and then